நம்ம வந்து டெமோவில் இருக்கோம். we are in demo class of JDO and road inspector. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், அதாவது JDOக்கான ஸ்ட்ரக்சர், சரி, அதில் வந்து டிஃப்ளெக்ஷன் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் பார்த்துருந்தோம். கரெக்டாக இன்றைக்கி வந்து அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். So you'll see the continuation of that part in this demo session. We'll check the audio and video quality. Yes, I think the audio is good to go. Listen here. Yes. Very good evening students. Very good evening to all. Sikran join pannanga. Very good evening. You can start the class. Good evening ma. Very good evening to all. Yes, good evening Balaji, good evening Nanda Kumar. Good evening Orti. Fine, we can start, let them join. சரியா? So join பண்ணிட்டோம். See, நான் போன கிளாஸ்ல, அதாவது ப்ரீவியஸ் செஷன்ல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு கேண்டிலிவருக்கான டிஃப்ளெக்ஷன் வேணும் அப்படின்னா எது வந்து பெஸ்ட் மெத்தட் இல்லை ஃப்ரண்ட் ஆஃப் கேண்டிலிவர் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டேரியா மெத்தட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மொமெண்டேரியா மெத்தடை வச்சு நம்ம கேண்டிலீவரில் இருக்கக்கூடிய எல்லா டிஃப்ளெக்ஷன் அண்ட் ஸ்லோப்பை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கும் அப்புறம் ஃபிக்ஸ்டு பீம், சரியா? ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்புறம் ஃபிக்ஸ்டு பீம் எடுத்துக்கிட்டாலும் சரி, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அப்ரோச் வந்து நிறைய இருக்குது. பட் ஈஸியான மெத்தட் எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஜுகேட் பீம் மெத்தட், சரியா? இந்த கான்ஜுகேட் பீம் மெத்தடில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஏஇயில் அந்த கான்ஜுகேட் பீம் மெத்தட்லேருந்து டேரெக்டாக கொஸ்டின் வரும். அது இல்லாமல் அந்த கான்செப்ட் வச்சு நம்ம நியூமெரிக்கெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஃபிக்ஸ்டு பீம், இந்த டிஃப்ளெக்ஷன்லாம் எப்படி ஈஸியாக வரும், இல்லை ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சருக்கான டிஃப்ளெக்ஷன் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா தேர் கம்ஸ் த சொல்யூஷன் அண்ட் தட் இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் கான்ஜுகேட் பீம் மெத்தட். வெரி இம்பார்ட்டன்ட், சரியா? எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கேட்டாலும் சரி நாங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் டிஃப்ளெக்ஷன் அண்ட் ஸ்லோப். எந்த ஸ்ட்ரக்சருக்கு வேணால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு பீம் கொடுத்தாங்கன்னா இந்த கான்ஜுகேட் பீம் மெத்தடை வச்சு ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தட் இஸ் த கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் கான்ஜுகேட் பீம் மெத்தட், சரியா? ஸோ கான்ஜுகேட் பீம் மெத்தட் வந்து யூனிவர்ஸ், அதாவது டிஃப்ளெக்ஷன் ரொட்டேஷன் வேணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடணும், கான்ஜுகேட் பீம் மெத்தட் தான் போகணும். இன்ஜினியரிங் சர்வீசஸ்லையும் 20 மார்க் கொஷின், 20 மார்க் கேள்வி, 15 மார்க் கேள்விலாம் இந்த கான்ஜுகேட் பீம் மெத்தட்லேருந்து தான் வருது, சரியா? வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஈவன் த 15 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் ஆர் ஆஸ்க்டு ஃப்ரம் திஸ் ஏரியா. சார் கான்ஜுகேட் பீம் மெத்தட் அப்படின்னா என்ன சார்? வெரி சிம்பிள். ஸோ கான்ஜுகேட் பீம்ன்றது ஒரு இமேஜினரி பீம், அப்படி ஒரு பீமே கிடையாது, சரியா? சம்திங் லைக் பேய், சரியா? பேய் இல்லை கோஸ்ட் ஸ்டோரி அப்படின்றது என்ன? கோஸ்ட்ன்றதை நம்ம கண்ணால் பார்க்க முடியுதா? கண்டிப்பாக கிடையாது. கண்ணால் என்ன சொல்கிறது, பார்க்க முடியாது. பேய் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது. பட் அதை பற்றின கதைகள் மட்டும்தான் நம்ம என்ன நம்ம மனசில் ஓடிட்டு இருக்கோம், நம்மளே இமேஜின் பண்ணிட்டு பயந்துட்டு இருப்போம், கரெக்டாக? ஸோ பேய் கதைகள், நைட் என்ன நடக்குது, சரியா? 12 மணிக்கு பேய் வரும், 2 மணிக்கு பேய் வரும், அதெல்லாம் இமேஜினேஷன், சரியா? ஸோ பேய்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. அது மாதிரி தான் இது கான்ஜுகேட் பீம்ன்றது. தட் இஸ் வாட் வி கான் சி. இது ப்ராக்டிக்கலாக கிடையவே கிடையாது. திஸ் இஸ் ஈக்குவலன் டு வாட், கோஸ்ட். அப்போ திஸ் ஈக்குவலன் டு கோஸ்ட். கோஸ்ட்னா என்ன? இது வந்து கிடையாது. இந்த விஷயம் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த கான்ஜுகேட் பீம் வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம மேத்தமெட்டிக்கலாக கேல்குலேட் பண்ணுறதுக்கு, ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இன்டெரக்டாக கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட் தான் இந்த கான்ஜுகேட் பீம் மெத்தட். மற்றபடி ப்ராக்டிக்கலாக அப்படி ஒரு பீமே கிடையாது, சரியா? ஸோ இப்போ இந்த பீமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இப்போ கான்ஜுகேட் பீம்ன்றது என்ன? அது ஒரு இமேஜினரி பீம். நம்ம வந்து இமேஜின் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு பீம் இருக்குன்னே தவிர ப்ராக்டிக்கலாக எந்த இடத்துலையும் இந்த பீமை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து திஸ் இஸ் அன் இமேஜினரி பீம், சரியா? இமேஜினரி பீம், இமேஜினரி பீம், ஓகேவா? அப்படி இருக்கச்ச எஸ் இமேஜினரி பீம் வெரி இம்பார்ட்டன்ட், சரியா? ஏன்னா இந்த பீம் வந்து கிடையவே கிடையாது. ப்ராக்டிக்கலாக திஸ் பீம் நெவர் எக்ஸிஸ்ட் இன் தி ரியல் வேர்ல்டு. திஸ் இஸ் வாட், பியூர்லி இமேஜினரி, சரியா? அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் லிசன் ஹியர். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ரியல் பீம் இருக்கு, ஒரு ரியல் பீம் இருக்குன்னு, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு, சரியா? இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு நான் என்ன பண்ணுறேன், மிட் ஸ்பேனில் ஒரு பாயிண்ட் லோட் தரேன், சரியா? மிட் ஸ்பேனில் டபிள்யூன்ற ஒரு பாயிண்ட் லோட் கொடுக்குறேன்னு வைங்களேன். கரெக்டாக மிட் ஸ்பேனில், மிட் ஸ்பேன்னா இது வந்து டோட்டல் ஸ்பேன் எல், மிட் ஸ்பேன்னா என்ன வரும், பாதி L/2 and L/2, சரியா?
So I am going to apply point load at midspan. So midspan la ஒரு point load கொடுக்கிறேன். இப்போ எனக்கு I need to find the deflection at this point C. A, B, C. சரியா? அப்ப Cன்ற பாயிண்ட்ல எனக்கு deflection கண்டுபிடிக்கணும்னு வைங்களா டெல்டா C. அதாவது இந்த simply supported beamல point load கொடுக்கிறேன் கரெக்ட்டா midspanல. அப்ப அந்த midspanல எவ்வளவு deflection அப்படினு calculate பண்ணனும். அது இல்லாம I need to calculate the rotation. So slope rotation calculate பண்ண போறேன் எங்கனா in point A as well as in point B. So point A லியும் point B லியும் எனக்கு rotation வேணும் சரியா. இதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா first இத conjugate beam நான் மாத்தணும் சரியா. conjugate beam மாத்தணும். எப்படி மாத்துறது? first வந்து the first and foremost procedure is you need to draw the bending moment diagram for this structure. So அந்த bending moment உங்களால வரைஞ்சா மட்டும் தான் நம்ம conjugate beam க்கு proceed பண்ண முடியும். அப்ப இதுக்கான bending moment diagram first வரைங்க. So first step is you should draw the bending moment diagram for this particular structure with the loading condition. அப்ப இந்த loading condition க்கு bending moment diagram first வரையணும். That is the first step. Okay. வரைஞ்ச பிறகு என்ன பண்ணனும்? You should draw the conjugate beam. So conjugate beamல conversion இருக்கு, ஒரு சில conversion இருக்கு. பட் இப்போதைக்கு for meanwhile real beamல hinged support இருந்தது அப்படினா conjugate beamல அது hinged support தான் போகும். அதே மாதிரி real beamல ஒரு எண்ட்ல roller support இருந்ததுனா conjugate beamல அது roller support தான் போகும். next point. இப்போ conjugate beam கான loading diagram என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதோட moment என்ன வரும்? approximately let us assume ஒரு assumption சரியா. ஸோ சும்மா இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க ஒரு ட்ரையாங்கிள் அந்த வேல்யூஸ் WL/4 இது எப்படி வந்து சொல்லித்தரேன். பட் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க this is the bending moment diagram சரியா. இந்த மாதிரி ஒரு simply supported beamக்கு point load கொடுக்குறேன் அப்படின்னா the bending moment diagram is given by linear variation. midspanல வந்து பார்த்தீங்கன்னா WL/4 இது என்ன? this is the bending moment diagram for the real beam. ஆனால் conjugate beamல loading என்னவா போகும் அப்படின்னா that is M divided by EI. So அப்ப conjugate beamல what is the loading for conjugate beam? M by EI diagram. Very important point. So M by EI diagram தான் என்ன? That is given that will give the loading on the conjugate beam. So அப்ப the conjugate beam நம்ம எப்படி லோட் பண்ணனும் அப்படினா நம்ம கண்டுபிடிக்கிற moment divided by EI. So M by EI diagram is the loading on conjugate beam. அப்ப இந்த bending moment தான் என்ன? The bending moment by EI தான் இந்த conjugate beam கான loading condition. So அத அப்படியே என்ன பண்ணுங்க இங்க அப்ளை பண்ணுங்க சரியா. So what is the value here? WL/4 இது வந்து moment. But what is the loading? M by EI. So what is the value of M? WL/4 divided by EI. So that is equal to WL/4 EI. Okay. So இதுதான் என்ன loading condition. conjugate beam கான loading condition என்ன? moment divided by EI diagram. So M by EI diagram is the loading for conjugate beam. இந்த question AE ல கேட்பாங்க. இந்த question வந்து எங்க கேட்பாங்கன்னா TNPSC AE இல்ல TRB அந்த மாதிரி question அந்த மாதிரி எக்ஸாம்ல you can expect this question. Okay. ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இருக்குனா இந்த கேள்வி வரும் கண்டிப்பா கேட்பாங்க. conjugate beamல இருக்க loading சொல்லுங்க அப்படினா what is that? M divided by EI diagram. Any doubt under this? இதற்கு ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. டவுட் இருக்கா? Any doubts? Any doubts? Respond. டவுட் இருக்கா சொல்லுங்க. If any doubts please comment. புரிஞ்சதுன்னா சொல்லுங்க. We can move to the next concept. இதற்கு ஏதாவது டவுட் இருக்கா? Yes, fine. Nizaniya, we'll proceed now. Yes. We'll move to the next point now. Nizaniya. Okay. இப்போ அந்த conjugate beam நான் வரையறேன் சரியா. I will draw this conjugate beam சரியா. So இது வந்து hinged support-ஆ இருந்தது. இது வந்து roller support-ஆ இருந்தது. What is the loading on the conjugate beam? Loading on the conjugate beam is M divided by EI. அதாவது WL divided by
4 times EI இதுதான் லோடிங் கரெக்டா. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த மிட் ஸ்பேனில் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். ரியல் பீம் கம்பேர் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் தி ரியல் பீம். ரியல் பீம் வந்து இதுதான் கரெக்டா. ஸோ இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் சி, இது பாயிண்ட் பி. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல டெல்டா சி கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல தீட்டா ஏ கண்டுபிடிக்கணும், இங்கே தீட்டா பி கண்டுபிடிக்கணும். ஸோ கான்ஜுகேட் பீம் மெத்தட் படி, according to the conjugate beam method, if you want to find the slope in the real beam at a point, அதாவது ரியல் பீமில் ஒரு பாயிண்ட்ல ஸ்லோப் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கான்ஜுகேட் பீமில் அதே பாயிண்ட்ல ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா that is equivalent to the rotation at the real beam. For example, இப்போ அந்த ரியல் பீமில் நான் ஏன்ற பாயிண்ட்ல தீட்டா ஏ கண்டுபிடிக்கணும், அதாவது ரொட்டேஷன் அட் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அது வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா கான்ஜுகேட் பீமில் அதே பாயிண்ட்ல, ஸோ கான்ஜுகேட் பீமில் அதே பாயிண்ட்னா என்ன பாயிண்ட் ஏல ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா தட் இஸ் அனலாகஸ் டு ஸ்லோப் ஆர் ரொட்டேஷன் இன் தி ரியல் பீம். ஸோ இப்போ ரியல் பீமில் ரொட்டேஷன் வேணும்னா அந்த பாயிண்ட்ல கான்ஜுகேட் பீமில் என்ன பண்ணுங்க, கான்ஜுகேட் பீமில் அதே பாயிண்ட்ல ஷியர் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா தட் இஸ் வாட், தட் வில் கிவ் யூ தி வேல்யூ ஆஃப் தீட்டா ஏ. வெரி சிம்பிள். ஸோ திஸ் இஸ் தியரம் 1. தியரம் 2 என்ன, தியரம் 2 இஸ் இப்போ ரியல் பீம் இருக்கு, ஒரு பாயிண்ட்ல டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, அதே பாயிண்ட் வாங்க, இதுதான் பாயிண்ட் சி. கான்ஜுகேட் பீம்ல என்ன பண்ணுங்கன்னா யூ ட்ரை டு ஃபைண்ட் தி பெண்டிங் மூமெண்ட் அட் தி பாயிண்ட். ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட் தி பாயிண்ட் இன் கான்ஜுகேட் பீம் இஸ் ஈக்குவலன்ட் டு டிஃப்ளெக்ஷன் இன் ரியல் பீம். அதாவது ரியல் பீம்ல ஒரு பாயிண்ட்ல நீங்க டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கான்ஜுகேட் பீம்ல அதே பாயிண்ட்ல பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிங்க, அதுதான் நமக்கு என்ன கொடுக்கும், டிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். அதே மாதிரி ரியல் பீம்ல ஒரு பாயிண்ட்ல நான் ரொட்டேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கான்ஜுகேட் பீம்ல அதே பாயிண்ட்ல என்ன கண்டுபிடிக்கணும், ஷியர் ஃபோர்ஸ். அவ்வளவுதான், தட்ஸ் இட், வெரி சிம்பிள். சரியா. ஸோ அப்போ இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் தி ரொட்டேஷன் என்ன பண்ணணும், கான்ஜுகேட் பீம்ல we need to find the shear force. இல்ல டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும் சார். எஸ், டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுங்க, கான்ஜுகேட் பீம்ல பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் அண்ட் லாஜிக் டு அப்ரோச் திஸ் கான்ஜுகேட் பீம் மெத்தட். இஸ் இட் கிளியர்? ஸோ ஐ வில் ரைட் திஸ் ஹியர். இதுக்கப்புறம் ஒரு சில கன்வர்ஷன்ஸ் இருக்கு, அந்த சப்போர்ட்லாம் மாறும், அது எப்படி மாறும் அப்படின்றத பார்த்துட்டு we can move ahead with the numerical. சரியா? Now listen here, I will write this point here. நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதா? Any doubt in this concept? Very important. ஏஇல கேட்பாங்க, நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஏஇல வரும். சரியா? JDOல கேட்க மாட்டான். They won't ask this in JDO, but for in TNPC, AE as well as in TRB, definitely this will help you. இந்த மெத்தடும் சரி, நான் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் சரி, அதெல்லாம் எங்கே வரும்னா TRB AEல வரும். ஓகே, not for JDO, but this method will help you. Okay, any doubts? Any doubts in this statement? கொடுப்பா, respond. ஆர்த்தி புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆர்த்தி, செல்வஹரி, பாலாஜி, is it clear? Any doubts you are having? thumbs up போடுங்க, thumbs up போடுங்க. Yes, thank you for your response. இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறேன், வெரி இம்பார்ட்டன்ட். Fine. So what is theorem 1? Theorem 1 is slope or rotation at a point in real beam is equal to shear force at the same point in the conjugate beam. This is theorem 1. conjugate beam. இங்க பாயிண்ட் னு சொல்லலாம், அப்படி இல்லனா ஆர் செக்ஷன், ரெண்டும் ஒரே டெர்மினாலஜி தான். சரியா? ஸோ பாயிண்ட் ஆர் செக்ஷன், இங்கேயும் பாயிண்ட் ஆர் செக்ஷன், இதுதான் தியரம். ஸோ ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா தீட்டா
at any point xx is equal to shear force at same section xx. So theta ன்றது எங்க real beamல, shear force ன்றது எங்க conjugate beamல. சரியா? This is theorem 1. Thank you for your response. இதுதான் theorem 1. சரியா? Very important for TNPC AE. சரியா? AE வருதுல டிசம்பர்ல. You are having 1 year. See 1 year ன்றப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் படிச்சாலுமே 10 சப்ஜெக்ட் தான் இருக்கு. சரியா? JDO பிளான் பண்ணி படிங்க. சரியா? JDO எப்படி படிக்கிறீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ஜிஎஸ்லாம் படிச்சிருங்க. சரியா? டிஎன்பிஎஸ்சியோட ஜிஎஸ்லாம் படிச்சுட்டு ஜேடிஓக்கு அப்புறம் யூ கேன் ஸ்டடி ஃபார் டெக்னிக்கல். ஏன்னா ஜேடிஓக்கும் ஏஇக்கும் நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் பேப்பர் 1 ஏஇயில் நிறையா படிக்கணும், ஆனால் ஜேடிஓவில் அவ்வளோ தேவையில்லை. பட் பி ஸ்மார்ட், ஜேடிஓவில் 800 வேகன்சி இருக்குது. ஸோ வேகன்சி எங்கே அதிகமாக இருக்கோ அது கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வாட் ஐ சே இஸ் ஃபஸ்ட்டு ஜேடிஓ சிலபஸை தரவு பண்ணுங்கள், பேப்பர் 1 தரவு பண்ணிவிட்டு ரைட் தி எக்ஸாம், அப்பியர் ஃபார் தி எக்ஸாம், கிளியர் த சர்வீஸ். அதுக்கப்புறம் we can look up for AE. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஐ திங்க் எக்ஸாம் இஸ் ஆன் மே, ரைட் சார்? மே தானே சார் JDO? மே. ஸோ 5 மாதம் தான், அதுக்கப்புறம் 6 months இருக்குது. தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் ப்ரிப்பேரிங் TNPC AE. சரியா? அப்போ இந்த வருஷத்தில் கரெக்டாக போனீங்க அப்படின்னா JDO கிளியர் பண்ணலாம், ஏஇயும் கிளியர் பண்ணலாம். சரியா? அந்த 1 இயருக்கு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம்? வி ஷுட் ஒர்க் த்ரூ அவுட் தி இயர் வித்தவுட் எனி டீவியேஷன். சரியா? வெரி சிம்பிள். ஃபைன். Ladaniya? So this is theorem 1. Any doubt in this? புரிஞ்சுதா? Any doubts? ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? theorem 2 போலாமா? Any doubts you are having in theorem 1? Respond. புரிஞ்சுதா? Next we'll move to the theorem 2. See, everything is possible. Okay. ஸோ JDO இஸ் வெரி ஈஸி ஆக்சுவலி கம்பேர்ட் டு ஏஇ. JDOன்ற எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி. சேலரியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4000-3000 தான் வித்தியாசம். ஸோ அப்படி இருக்கிறப்ப டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. ஸோ எந்த ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஜிஎஸ்க்கு தான் வேகன்சி அதிகமாக இருக்கும். இந்த இடம் வந்து ஹிஸ்ட்ரியே மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா தலைக்கீழ சிவிலுக்கு தான் வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கன்வெர்ட் திஸ் இன் டு யுவர் சக்ஸஸ். தட் இஸ் வாட் யூ வில் சே. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் தியரம் போகலாம். டெய்லி படிங்க, அவ்வளோதான். சிலபஸ் எடுத்து நோட்ஸ் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க, ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, அவ்வளோதான். இது என்ன கஷ்டமான எக்ஸாமா? ராக்கெட் சயின்ஸாக கேட்க போகிறாங்க, இல்லை அல்காரிதம் கேட்க போகிறாங்களா, இல்லை இந்த ராக்கெட்டுக்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் எழுத போகிறீங்களா? எதுவுமே கிடையாது. இப்போ இதே விஷயம் தான் வரும். இதை எடுக்கிறேன் அப்படின்னா இதே விஷயம் தான் வரும், மாற்றி கூட வராது. கேட்டில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி அந்த கான்செப்ட்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. அதாவது கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. பட் இதில் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன நடத்தணுமோ அதே தான் வரும். சரியா? டிட்டோ அதே ஜெராக்ஸ் மாதிரி தான். ஸோ இந்த இங்கே படிக்கிற பாயிண்ட்ஸா நான் கொடுக்குறேன்னா பாயிண்ட்ஸு, அந்த பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே பேப்பரில் பிரிண்ட் ஆகிருக்கும், என்ன வேறு மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்து கவனித்து நீங்கள் எழுதி பார்த்தீங்கனாலே போதும். தட் இஸ் அ வெரி ஈஸி. தட் இஸ் அ வெரி ஈஸி டாஸ்க். ஸோ JDOன்றது தட் இஸ் அ வாட் டு சே, தட் இஸ் அ சூப்பர் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ளீஸ் have a plan, and if you make a thorough revision on what we teach, definitely you can clear the exam. சரியா? Okay, there is no doubt in that in perspective of GS as well as aptitude as well as technical. சரியா? ஸோ டெக்னிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விஷயத்திலேயே முடிச்சிடலாம் JDOவில். அதாவது ஃபுல்லாக தேவை கிடையாது, ரொம்ப எலாபரேட்டாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ். சரியா? ஸ்பெஷல் கேஸ் கூட கேட்க மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர் அப்படின்னா அதில் ப்ரெஷர்னா என்ன, அப்சல்யூட் ப்ரெஷர்னா என்ன, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னா என்ன அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் கேட்கலாம். இந்த மாதிரி கேள்வி தான் வரும். வேறு என்ன இருக்குது? பைப் த்ரூ ஃப்ளோ த்ரூ பைப்ஸில் என்ன கேட்கலாம்? ஃப்ளோ த்ரூ பைப்ஸில் கொஷினை ஈஸியாக பிளாட் பண்ணலாம். ஒவ்வொரு 10 யூனிட்ஸில் இருக்க ஒவ்வொரு ஏரியாவில் இருக்க கொஷினை வந்து நம்ம ஈஸியாக மேப் பண்ணி கொண்டு வந்து ஈஸியாக படிக்கலாம். ஓகே, தட் இஸ் அ வெரி ஈஸி டாஸ்க் இன் கேஸ் ஆஃப் JDO. ஏஇயில் அதுவும் ஈஸி தான், பட் சிலபஸ் வந்து கொஞ்சம் வைடாக இருக்கிறதுனால we should spend some time. Okay, so please follow our class. Again I am saying, இந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் தரவாக படிங்க, இதை தாண்டி கண்டிப்பாக வராது. ஓகே, that is not required. So because we are referring some other materials and some other book, ஸோ ஒரு 4-5 புக்கில் 4-5 சோர்ஸ் பார்த்து தான் நான் எடுக்கிறேன். ஸோ என்ன தேவையோ அதை தான் எடுக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் மறுபடியும் மெட்டீரியல் இல்லை புக் கேட்குறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, அது உங்கள் டைம் வேஸ்ட். ஓகே, உங்கள் டைமை குறைக்கிறதுக்கு தான் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் ஆன் வாட் ஐ வில் ரெஃபர் அட்லீஸ்ட் 2 or 3 சோர்ஸஸ். ஒரு 2 இல்லை 3 ரிசோர்ஸ் ரெஃபர் பண்ணுவேன். ஒவ்வொரு ரிசோர்ஸும் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு ஃப்ரெஷராக இல்லை ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எது எங்கே படிக்கணுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது. தட் கம்ஸ் இன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வி ஆர் பெட்டர் இன் திஸ்.
ஒரே விஷயம், நாங்கள் கொடுக்குற நோட்ஸை நீங்கள் எடுங்க, அதை எடுத்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் போயிட்டு மறுபடியும் வரல அப்படின்னா டேரெக்டாக வாங்க, இன்ஸ்டியூட்டில் தான் இருக்கேன், ஐ வில் ஷேர் தி அட்ரஸ். நீங்கள் டேரெக்டாக வந்து என்கிட்ட கேளுங்க சார் வரல அப்படின்னு. தென் யூ வில் ஹேவ் ஏ கான்வர்சேஷன். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் இட் கோஸ். ஸோ டோன்ட் ஆஸ்க் ஃபார் எனி ஸ்டடி மெட்டீரியல். இஃப் அட் ஆல் யூ நீட், ஐ வில் சென்ட் சம் பிடிஎஃப். பட் அந்த பிடிஎஃப்க்கு ஒரு எஃபர்ட்டே இருக்காது. என்ன சொல்கிறது, அந்த அந்த எக்ஸாமுக்கான அந்த அஃபினிட்டி இருக்காது. ஓகே, ஸோ வாட் எவர் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தட் இஸ் கிவன், தட் இஸ் இன் தி ஓரியன்டேஷன் ஆஃப் தி எக்ஸாம். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ கரெக்டாக அது வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் தான் வருன்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, இஃப் யூ ஆர் ஹேவிங் பிடிஎஃப் யூ வில் பிகம் லேசி. பட் நான் கிளாஸ் நடத்துகிறப்ப நீங்கள் எழுத என்ன ஆகும்னா உங்கள் பிரெயினில் வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஓகே, தட் ஆஸ் பர் NLP டெக்னிக் தட் வில் பி ரிமெம்பர்ட் இன் யுவர் அப்ஜெக்டிவ் எக்ஸாம். அதனால தான் நான் நோட்ஸை எழுத சொல்கிறேன். ஓகே, ஸோ எந்த ஒரு சோம்பேறி பார்க்காம நோட்ஸ் தயவு செஞ்சு எழுத கற்றுக்கோங்க. ஓகே, அகைன் அந்த ஸ்டடி மெட்டீரியல் பற்றி நான் பேசக்கூடாது. இந்த விஷயம் தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சம் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஸ்டடி மெட்டீரியல், தட் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகே, கண்டிப்பாக தேவை கிடையாது, ஸ்டடி மெட்டீரியலே தேவை கிடையாது. இப்போ நீங்கள் எடுத்து எழுதணும், படித்து ஒரு விஷயத்தை, ஒரு டாப்பிக்கை படித்து எழுதி நீங்கள் ஃபீல் பண்ணி எழுதணும். சரியா, அதுதான் சக்ஸஸ். அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் போயிட்டு என்ன பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மெட்டீரியல் இருந்ததுன்னா அப்போ நம்மளோட எஃபர்ட் இல்லைல்ல, புக்கு வேர்க்கனே இருக்குது, அதை வச்சுட்டே போயிடலாம்ல. தட் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகே, தட் இஸ் ராங் பெர்ஸ்பெக்டிவ். ப்ளீஸ் டோன்ட் ஹேவ் திஸ் ஆட்டிடியூட். ஓகே, நவ் இப்போ செகண்ட் தியரம் பார்க்கலாம். நோ வில் டிஸ்கஸ் அபவுட் தி செகண்ட் தியரம். லிசன் ஹியர். ஸோ இப்போ செகண்ட் தியரம் என்ன அப்படின்னா, எஸ் தியரம் 2. தியரம் 2 சரியா. ஸோ இப்போ தியரம் 2ல பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் தி deflection at a section or point in real beam, அதாவது ஒரு ரியல் பீம்ல ஒரு பாயிண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும், தட் இஸ் ஈக்குவலன்ட் டு பெண்டிங் மொமெண்ட் at same section or point in conjugate beam. அதாவது ஒரு பாயிண்ட்ல டிஃப்ளெக்ஷன் வேணும் ரியல் பீம்ல அப்படின்னா, அதே செக்ஷன்ல பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுதான் டிஃப்ளெக்ஷன். சரியா. ஸோ இது வந்து ரியல் பீம்ல, இது வந்து கான்ஜுகேட் பீம்ல. ஸோ திஸ் இஸ் தியரம் 2. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் கேட்பாங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் ஆல்சோ தே வில் ஆஸ்க். எனி டவுட்ஸ்? நெக்ஸ்ட் போலாமா? எனி டவுட்ஸ் இன் திஸ்? காப்பி திஸ். நெக்ஸ்ட் போலாம். எனி டவுட்ஸ்? பாலாஜி, செல்லஹரி, ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ் யூ ஆர் ஹேவிங்? எனி டவுட்ஸ்? மேக் இட் ஃபாஸ்டர். தம்ஸ் அப் போடுங்க. புரிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாம். எனி டவுட்ஸ்? மேக் இட் ஃபாஸ்டர். டவுட்ஸ் இருக்கா அது வரைக்கும்? ஆர்த்தி புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆர்த்தி, பிரியா, இஸ் இட் கிளியர்? Yes, thank you for your response. We can move to the next concept. Listen here. So இப்போ இந்த பீம் கன்வர்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட். அதையும் கேட்கலாம். ஒருவேளை நல்ல கொஷினர் வந்து கொஷின் செட் பண்ணுறாங்க ஒரு நல்ல யூனிவர்சிட்டியிலோ, இல்லை நல்ல ப்ரொஃபஸரோ கொஷின் செட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். சரியா. ஸோ என்னன்னா ஒரு ரியல் பீம் கொடுத்துட்டு அதை கான்ஜுகேட் பீமாக கன்வெர்ட் பண்ண சொல்லலாம். இது ஏஇக்கு தான் வரும். அகைன் ஐம் சேயிங் திஸ் இஸ் ஃபார் ஏஇ. ஆனால் இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் தேவைப்படும். இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் எல்லா டிஃப்ளெக்ஷனையும் அழகாக சால்வ் பண்ண முடியும். அதனால தயவு செஞ்சு இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. போர்டு வந்து ஜூம்டாக இருக்கா? செக் இட். ஐ திங்க் நோ, கரெக்டாக தான் இருக்குது. ஃப்ரேம் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எழுதுறது அப்படி இருக்குது, பெருசாக இருக்குது தம்பி. அருள் சிவா, நான் எழுதுறது அப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. போர்டு ஜூம்டா இல்லை, நான் எழுதுறது பெருசாக இருக்குது. வாட் அபவுட் அதர்ஸ்? ஜூம்டாவாக தெரியுது, கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். செக் இட். ரெஸ்பாண்ட். பெருசாக நான் எழுதுறேன் தம்பி, ஜூம்டா இல்லை. தட் இஸ் நாட் ஜூம்டு. ஓகே, எஸ், தட் இஸ் ஓகே. தட் இஸ் நாட் a big deal. சாரிலாம் கேட்க வேணாம். ஓகே, அதை நான் பெருசாக எழுதுறேன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு. ஓகேவா? தேங்க்யூ. நவ்
ப்ளீஸ் லிசன் ஹியர் வித்வுட் எனி டீவியேஷன் லிசன் டு தி கிளாஸ். இப்போ ஒவ்வொரு பீமா நம்ம எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? தட் இஸ் ஓகே. அது நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கிளாஸை கவனிங்க. ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரியல் பீம். ஸோ இது கான்ஜுகேட் பீம். சரியா? திஸ் இஸ் ரியல் பீம் அண்ட் கான்ஜுகேட் பீம். ஸோ கேஸ் 1 கான்ஜுகேட் பீம். ஸோ ரியல் பீம் வந்து எப்படி கான்ஜுகேட் பீமாக மாறும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? கான்ஜுகேட் பீம். சரியா? இப்போ ரியல் பீமில் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து we'll start with simply supported beam. ஸோ கேஸ் 1 வந்து இந்த மாதிரி இருக்குது சப்போர்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஞ்சுடு. நெக்ஸ்ட் வந்து இந்த கேஸ் வந்து ரோலர். ஓகே, listen to my point, very important. We are in yes, conjugate beam method. Okay, please see my previous videos, Christopher. Previous videosலாம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டதுக்கப்புறம் அதை பாருங்கள், புரியும். ஓகே, now listen here. So we are in real conjugate beam method. சரியா? ஸோ இப்போ இதுதான் ரியல் பீம். ஸோ இந்த மாதிரி ரியல் பீம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சப்போர்ட் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இங்கே எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹிஞ்சுடு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல வந்து ரோலர் சப்போர்ட் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீம் எண்டில், அதாவது அந்த பீமுக்கு எண்டில் ஹிஞ்சுடு சப்போர்ட் இருந்தாலும் சரி, ரோலர் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, கான்ஜுகேட் பீமில் அதே தான் வரும். ஸோ கான்ஜுகேட் பீமில் சேம் ஆஸ் வாட் எவர் இட் இஸ் இன் கேஸ் ஆஃப் கான்ஜுகேட் பீம். அப்போ கான்ஜுகேட் பீம் வரையலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் எல்லாம் இருக்குது, ஹிஞ்சுடு சப்போர்ட் இருக்குது. அப்போ கான்ஜுகேட் பீம்லையும் ஹிஞ்சுடு தான் வரும். ஓகே, ஹிஞ்சுடு மீன்ஸ் ஹிஞ்சுடு சப்போர்ட் எங்கே? எக்ஸ்ட்ரீம் எண்டில். ஸோ இங்கே பாருங்கள் ரோலர் சப்போர்ட் இருக்குது. அப்போ இங்கேயும் என்ன தான் வரும்? ரோலர் சப்போர்ட் தான் வரும். ஸோ திஸ் இஸ் கேஸ் 1. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீம் எண்டில் ஹிஞ்சுடு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அதே ஹிஞ்சுடு சப்போர்ட் தான் வரும் இன் கேஸ் ஆஃப் கான்ஜுகேட் பீம். அகைன் எக்ஸ்ட்ரீம் எண்டில் ரோலர் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அதே ரோலர் சப்போர்ட் தான் வரும் இன் கேஸ் ஆஃப் கான்ஜுகேட் பீம். திஸ் இஸ் ரியல் பீம் அண்ட் திஸ் இஸ் கான்ஜுகேட் பீம். புரிஞ்சுதா? திஸ் இஸ் கேஸ் 1. திஸ் இஸ் கேஸ் 1. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கேஸ் போலாமா? ரெஸ்பாண்ட். This is case 1. Case 1 புரிஞ்சுதா? Next case போலாம். Yes. Now we'll move to the next case. பொறுமையாக படிங்க. எப்போதுமே எந்த ஒரு அவசரமும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரத்தில் படிக்கக்கூடாது. சரியா? ஹே, ஸோ எஸ், ஒவ்வொரு கான்செப்டையும் சரி ஸ்லோலி அனலைஸ் அண்ட் அப்சர்வ் எவ்ரி கான்செப்ட்ஸ். ஓகே, தட் வில் ஹெல்ப் யூ. எக்ஸாம் அப்போ ஃபாஸ்ட்டாக போடுங்க. இப்போதைக்கு ஸ்லோவாக ஒவ்வொரு விஷயமும் பொறுமையாக படிக்கணும். ஓகே, தட் இஸ் த எஃபெக்டிவ் மேனர். அவசரமாக போகவே கூடாது. சரியா? ஃபைன். அண்ட் எந்தெந்த சப்ஜெக்ட் போகணுமோ அந்தந்த சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கேஸ் 2. ஸோ கேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன்டிலீவர் பீம். சரியா? ஸோ இந்த மாதிரி கேன்டிலீவர் பீம் இருக்குது அப்படின்னா லிசன் ஹியர். ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கான்ஜுகேட் பீமை வரைஞ்சிக்கோங்க. ஸோ கான்ஜுகேட் பீம் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வந்து ஃப்ரீ சப்போர்ட்டாகவும், ஃப்ரீ சப்போர்ட் வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாகவும் மாறும். அதாவது ரியல் பீமில் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருந்ததுன்னா ஃப்ரீ சப்போர்ட்டாகவும், ஃப்ரீ சப்போர்ட் வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாகவும் மாறும். இப்போ இங்கே பாருங்கள், இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. ஸோ அப்போ ரியல் பீமில் எக்ஸ்ட்ரீம் எண்டில் என்ன சப்போர்ட் இருக்குது? ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருக்குது. அப்போ கான்ஜுகேட் பீமில் அது என்னவா மாறும் அப்படின்னா ஃப்ரீ சப்போர்ட்டாக மாறும். ஸோ ஃபிக்ஸ்டு ஃப்ரீயாகவும், ஃப்ரீ வந்து ஃபிக்ஸ்டாகவும் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டு வில் பி கன்வெர்டட் இன்டு ஃப்ரீ அண்ட் ஃப்ரீ வில் பி கன்வெர்டட் இன்டு ஃபிக்ஸ்டு. அதாவது என்ன, வெரி சிம்பிள். நீங்கள் இந்த 4 months வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா என்ன, யூ ஆர் ஃப்ரீ டு மூவ். சரியா? ஃப்ரீயாக என்ன பண்ணலாம், எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை, இப்போ அந்த 4 months ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா
இந்த 4 மாதத்துக்கு அப்புறம் உட்காந்து மறுபடியும் அந்த எக்ஸாமுக்கு படிக்கணும். வெரி சிம்பிள் கான்செப்ட். இந்த 4 மாதம் இந்த 5 மாதமாக அந்த 4 மந்த்ஸ் வந்து ஒழுங்காக படிச்சிங்க அப்படின்னா, ஃபிக்ஸடாக இருந்தீங்க அப்படின்னா கான்ஜுகேட் பீம் அதுதான் சக்ஸஸ். சரியா? கான்ஜுகேட் பீம் போகிறப்ப உங்கள் சப்போர்ட் வந்து ஃப்ரீ ஆகிடும். சரியா? யூ வில் கெட் தி சர்வீஸ். இல்லை இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க படிக்காமல், சரியா, சொல்கிற விஷயங்களை படிக்காமல் டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணாமல் ரிவைஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் 4 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இன்னொரு எக்ஸாமுக்கு உட்காந்துட்டு இருக்கணும். ஸோ டோன்ட் டூ தட். ஓகே, ஸோ ப்ளீஸ் ப்ரிப்பேர் ஃபார் திஸ் எக்ஸாம் அண்ட் கிளியர் தி எக்ஸாம். ஓகே ஃபைன். ஸோ அப்போ ஃப்ரீ சப்போர்ட் வந்து என்ன ஆகிடும், ஃபிக்ஸ்டு சப்போர்ட் ஆகும். அப்போ பாயிண்ட் பியில் என்ன வரும், அட் பாயிண்ட் பி. ஸோ பாயிண்ட் ஏல ஃப்ரீ சப்போர்ட்டாக இருக்குது, இங்கே ஃப்ரீ. அப்போ பாயிண்ட் பியில் ஃப்ரீ சப்போர்ட்டாக இருக்குது, பாயிண்ட் பியில் இங்கே என்ன வரும், ஃபிக்ஸ்டு ஆகிடும். வெரி சிம்பிள். அப்படியே உல்ட்டா. ஸோ அப்போ இங்கே ஃபிக்ஸ்டாக இருந்தால் அங்கே ஃப்ரீ ஆகிடும், இங்கே ஃப்ரீயாக இருந்தால் இங்கே ஃபிக்ஸ்டு ஆகிடும். ஸோ திஸ் இஸ் தி கான்ஜுகேட் பீம் ஃபார் cantilever. சரியா? Is it clear? So this is case 2. So free support is converted into what? Free இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ்ட் ஆகும், ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா ஃப்ரீயாகவும் மாறிடும். கேஸ் 2 புரிஞ்சுதா? This is case 2. Any doubt on this? Any doubts? Next case போலாமா? I hope you got this concept right. Make it faster, make it faster. புரிஞ்சுதாப்பா? Is it clear? thumbs up போடுங்க. பாலாஜி, தனம், பிரியா, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆர்த்தி, கேஸ் 2 புரிஞ்சுதா? ரெஸ்பாண்ட். எஸ், ஃபைன். இப்போ அடுத்து போகலாம், கேஸ் 3 போகலாம். கேஸ் 3 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீம் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பீம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓவர் ஹேங் பீம். ஸோ இங்கே வந்து ஹிஞ்சிடு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரோலர் சப்போர்ட் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஃப்ரீ சப்போர்ட் இருக்குது. ஸோ ஏ, பி அண்ட் சி. ஸோ திஸ் இஸ் கேஸ் 3. இப்போ இது எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா லெசனியா, ஸோ எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் லெசனியா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பேனை வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது பாயிண்ட் ஏ, திஸ் இஸ் பாயிண்ட் ஏ, கரெக்டா? பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, பாயிண்ட் சி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, இது பாயிண்ட் சி. நான் வேறுக்கனே சொல்லியிருக்கேன், ஒரு பீமோட எக்ஸ்ட்ரீம் எண்டில் ஹிஞ்சிடு சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னா அது கான்ஜுகேட் பீமாக மாறுறப்ப என்ன சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகும்? ஆன்சர் மீ. திஸ் இஸ் யுவர் ஆன்சர் செக்ஷன். நான் ஒவ்வொரு தடவையும் கேள்வி கேட்குறப்ப நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா எக்ஸாமில் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் when you are what responding here. Okay, so please do that. So please be interactive. Okay, please be interactive. So extreme end la இந்த மாதிரி hinge support இருந்ததுன்னா conjugate beam ல என்ன சப்போர்ட்டா மாறும்? வெரி குட், hinge to hinge, கரெக்ட்டா? சேம். அப்ப இங்க என்னதான் வரும்? அதே hinge support தான். குட், வெரி குட். நவ இப்போ அடுத்து extreme end ல free support இருந்தது அப்படின்னா free support வந்து என்னவா மாறும்? extreme end ல free support இருந்தது அப்படின்னா what will be converted? How it will be converted in case of conjugate beam? free support இருந்ததுன்னா very good, that is fixed beam ஆ மாறும். சரியா? extreme end ல free இருந்ததுன்னா fixed ஆ மாறும், fixed இருந்துச்சுன்னா free ஆ மாறும். அப்ப இது fixed ஆயிடுச்சு. சரியா? இப்போ மிட்ஸ்ப இங்க வந்து பாருங்க, பாயிண்ட் B வந்து ஒரு ரோலர் சப்போர்ட். சரியா? ஸோ இந்த மாதிரி நடுவில் இருக்குது, பீம்க்கு நடுவில் இருந்ததுன்னு வைங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பீம்க்கு எங்கே சொல்கிறது? எக்ஸ்ட்ரீம் எண்டில் இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும்னா ரோலர் சப்போர்ட் ஹிஞ்சிடு சப்போர்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருந்தால் அப்படியே மாறிடும், அது ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி நடுவில் இருந்தது அப்படின்னா அது என்ன மாறும் அப்படின்னா தட் வில் பி கன்வெர்டட் இன்டு இன்டர்னல் ஹிஞ்ச். வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு ஹிஞ்சிடு சப்போர்ட்டோ இல்லை ரோலர் சப்போர்ட்டோ எக்ஸ்ட்ரீம் எண்டில் இல்லாமல் நடுவில் இருந்தது அப்படின்னா that will be converted into internal hinge and internal hinge. சரி, அப்போ நடுவில் இருக்க இந்த ரோலர் சப்போர்ட் எப்படி கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு
இன்டர்னல் ஹிஞ்சா கன்வெர்ட் ஆகும். வெரி சிம்பிள். எங்க இந்த மாதிரி நடுவில் ரோலர் சப்போர்ட் இருந்தாலும் சரி, ஹிஞ்சடு சப்போர்ட் இருந்தாலும் சரி, அது என்ன மாறும்? தட் வில் பி கன்வெர்ட்டட் இன்டு இன்டர்னல் hinge. Internal hinge in case of conjugate beam. This is new thing here. எங்க நடுவுல இருந்ததுனா எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்க கூடாது. புரியுதா? Any doubt in this? Any doubt in this response? Any doubts? Yeah, doubts இருக்கா? ரெஸ்பான்ஸ் புரியுதா? So yes, fine. இப்போ next case போலாம். Fine. இப்போ அடுத்த கேஸ் போலாம். Let us move to the next case. ஸோ இப்போ அடுத்த கேஸ் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரியல் பீம் இருக்கு. ஸோ ரியல் பீம் அண்ட் கான்ஜுகேட் பீம். ஓகே. ஸோ ரியல் பீம் அண்ட் கான்ஜுகேட் பீம். சரியா? ஸோ கேஸ் 3 கேஸ் பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் 4. ஸோ கேஸ் கேஸ் 4. சரியா? அப்போ கேஸ் 4 என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த பீம். So look at the beam here. So இங்க வந்து ஒரு hinge support இருக்கு. இந்த இடத்துல ஒரு ரோலர் சப்போர்ட் இருக்கு. இப்படி இருந்தாலும் அது ரோலர் தான், இப்படி இருந்தாலும் அது ரோலர் சப்போர்ட் தான். சரியா? ரெண்டுமே ஒன்று தான். this one or this symbol both are same. சரியா? அது ரெண்டில் எது யூஸ் பண்ணாலும் அது ரோலர் சப்போர்ட் தான். சரி, அது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, இது பாயிண்ட் சி அண்ட் திஸ் இஸ் பாயிண்ட் டி. நவ் லிசன் யா. நவ் யூ வில் ட்ரை டு ஃப்ரேம் தி கான்ஜுகேட் பீம் ஃபார் திஸ் ரியல் பீம். சரியா? இந்த ரியல் பீமுக்கு கான்ஜுகேட் பீம் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ எப்படி ஃப்ரேம் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி அண்ட் பாயிண்ட் டி. இப்போ எக்ஸ்ட்ரீம் எண்டில் சரியா, பாயிண்ட் ஏவும் பாயிண்ட் டியும் எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஸோ ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் எண்டு, ரெண்டுமே ஃப்ரீ சப்போர்ட். சரியா? ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் எண்டு, ரெண்டுமே ஃப்ரீ சப்போர்ட். கரெக்டா? அப்போ ஏ என்ன ஆகிடும்? ஏ வில் பி கன்வெர்டட் இன்டு ஃபிக்ஸ்டு. ஏன்னா எக்ஸ்ட்ரீமில் ஃப்ரீயாக இருந்தால் ஃபிக்ஸ்டு ஆகிடும். டி என்ன? டி வந்து ஃப்ரீ. அப்போ டி என்ன ஆகிடும்? டி ஆல்சோ ஃபிக்ஸ்டு. அடுத்து வாங்க பாயிண்ட் பி அண்ட் பாயிண்ட் சிக்கு வாங்க. பாயிண்ட் பியும் பாயிண்ட் சியும் வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் இருக்கு, அப்படி இல்லைன்னா வாட் ஹிஞ்சடு இருக்கு. சரியா? அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு பீம் இருக்கு, அந்த பீமுக்கு நடுவில் எங்கேயாவது ஹிஞ்சடு சப்போர்ட்டோ இல்லை ரோலர் சப்போர்ட்டோ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கான்ஜுகேட் பீமில் இன்டர்னல் ஹிஞ்சா கன்வெர்ட் ஆகும். தட் வில் பி கன்வெர்டட் இன்டு இன்டர்னல் ஹிஞ்ச். அப்போ பாயிண்ட் பியில் ஒரு இன்டர்னல் ஹிஞ்சு, பாயிண்ட் சியில் ஒரு internal hinge. So this is the conjugate beam for this real beam. Very simple as that. Case 4 புரிஞ்சுதா? Case 4. Is it clear? புரிஞ்சுதாமா? Is it clear? Next போலாமா? Next case போலாமா? சொல்லுங்க. Shall we move to the next case? எஸ். ஸோ அடுத்த கேஸ் போகலாம்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ் 5. கேஸ் 5 ஒரு ப்ராப்பர் கேண்டிலிவர் எடுத்துக்கலாம். ஸோ கேஸ் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கேண்டிலிவர் பீம். So this is point A and this is point B. சரியா? இப்போ இந்த கான்ஜுகேட் பீம் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ கான்ஜுகேட் பீம் ஃப்ரேம் பண்ணலாம். சரியா? ஸோ கான்ஜுகேட் பீம் ஃப்ரேம் பண்ணோன்னா பாயிண்ட் ஏ. சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருக்கு. எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருந்துச்சுன்னா கான்ஜுகேட் பீம்க்கு என்ன? ஃப்ரீ சப்போர்ட். கரெக்டா? ஃப்ரீ சப்போர்ட். பாயிண்ட் பி வந்து அதே ரோலர் தான். நான் என்ன சொன்னேன்? பேய் பீம் அப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து இந்த மாதிரி பீம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்களா வாழ்க்கையில்? அப்படி ஒரு பீமே கிடையாது. பாருங்க கான்ஜுகேட் பீம் எப்படி இருக்கு? ஏ வந்து ஃப்ரீ சப்போர்ட், பி வந்து அதே தான். பி வந்து பார்த்தீங்கன்னா அதே ரோலர் சப்போர்ட். சரியா? ஸோ அப்படி இருக்கச்ச இது என்ன பேய் பீம்? இந்த மாதிரி ஒரு பீம் சாத்தியமா? தலையில தான் விழும். திஸ் இஸ் நாட் ஸ்டேபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டே கிடையாது. பட் ஆனால் இதுதான் கான்ஜுகேட் பீம். அதனால தான் என்ன சொன்னேன்? கான்ஜுகேட் பீம் ஒரு பேய் பீம் அப்படின்னு சொன்னேன். சரியா? தட் இஸ் அன் இமேஜினரி பீம். ஓகே, ரோலர் வந்து ரோலராகவே போவோம். ஏன்னா ரோலர் சப்போர்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருந்தது அப்படின்னா அது கன்வெர்ட் ஆகிறப்ப தட் வில் ஆல்சோ பிகேம் வாட்? ரோலர் சப்போர்ட். இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா? கேஸ் 5 புரிஞ்சுதா? ரெஸ்பாண்ட் பேய் பீம். ஓகே, தட் இஸ் வை இட் இஸ் பேய் பீம். அடுத்த பேய் பீம் பாருங்க, வெரி பெக்குலியர். இது கிளியர்? புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? எஸ். நெக்ஸ்ட் கேஸ் போலாம். we'll move to the next case. கேஸ் 6. சரியா? ஆறாவது கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு பீம். கேஸ் 6 இஸ் ஃபிக்ஸ்டு பீம். ஸோ இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. சரியா? அது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. இப்போ ஆன்சர் பண்ணுங்க, என்ன ஆகும்? வாட் இஸ் த சேஞ்ச் இன் ஏ அண்ட் பி? ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல என்ன சப்போர்ட் இருக்கு? ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருந்ததுன்னா எப்படி கன்வெர்ட் ஆகும்? தட் வில் பி கன்வெர்டட் இன்டு வித் சப்போர்ட். ஏலையும் ஃப்ரீ, பிலையும் ஃப்ரீ, ரெண்டுமே ஃப்ரீ. புரியுதா? பேய் பீம். இங்க பாருங்க, எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் பீம் நிற்குமா? அகைன் பேய் பீம், கோஸ்ட் பீம். பாருங்க சப்போர்ட். திஸ் இஸ் a conjugate beam, very peculiar. ரெண்டுமே ஃப்ரீ. சரியா? ரெண்டுமே ஃப்ரீ சப்போர்ட். திஸ் இஸ் கேஸ் 6. இப்போ கேஸ் 7 போலாம். எஸ், ஐ ஹோப் யூ காட் திஸ். நவ் வில் மூவ் டு த கேஸ் 7. Case 7. Okay, this is the last case of all. So point A வந்து fixed, point B வந்து roller support, point C வந்து internal hinge, point D வந்து hinged support. So this is the last case. So let this point be B, C and D. B, C and D. சரியா? ஸோ இப்போ பாருங்க, ஸோ இப்போ கான்ஜுகேட் பீம் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் ட்ரா தி கான்ஜுகேட் பீம். ஃபர்ஸ்ட் ஏவும் டியும் சொல்லுங்க. ஸோ பாயிண்ட் ஏல என்ன சப்போர்ட் இருக்கு?
ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருக்குது. அப்போ பாயிண்ட் ஏ வந்து ஃப்ரீ சப்போர்ட்டாக மாறிடும். கரெக்டாக? ஸோ பாயிண்ட் ஏ வந்து ஃப்ரீ சப்போர்ட்டாக மாறிடும். பாயிண்ட் டியில் எக்ஸ்ட்ரீமில் என்ன இருக்குது? ரோலர் சப்போர்ட் இருக்குது, ஹிஞ்சுடு சப்போர்ட் இருக்குது. அப்போ இந்த இடத்துலையும் பாயிண்ட் டி என்னவா மாறிடும்? ஒரு ஹிஞ்சுடு சப்போர்ட்டாக மாறிடும். திஸ் வில் பி கன்வெர்டட் as ஹிஞ்சுடு சப்போர்ட். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பி வந்து என்னவா இருக்குது? ரோலர் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்பேனுக்கு நடுவில் ரோலர் சப்போர்ட்டாக இருந்தால் என்ன ஆகும்? தட் வில் பி கன்வெர்டட் இன்டு இன்டர்னல் ஹிஞ்ச். ஸோ பாயிண்ட் பி என்ன ஆகிடும்? ஒரு இன்டர்னல் ஹிஞ்சாக மாறிடும். சரியா? இன்டர்னல் ஹிஞ்சாக கன்வெர்ட் ஆகிடும். சார் அப்போ இங்கே இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்குது சார், அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். ஸோ வாட் இஸ் த ரிவர்ஸ் ப்ராசஸ்? இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்ததுன்னா அது என்ன மாறிடும்? ஒரு ரோலர் சப்போர்ட்டாக மாறிடும் அல்லது ஹிஞ்சாக மாறிடும். வெரி சிம்பிள். அப்போ இன்டர்னல் ஹிஞ்ச் வந்து என்னவா மாறும்? இங்கே இருக்க ரோலர் சப்போர்ட் என்னவா மாறும்? திஸ் ரோலர் சப்போர்ட் will be converted into internal hinge and then this internal hinge will be converted into roller support or hinged at point CO. vice versa. அப்படியே மாறி மாறி வரும். ஸோ ஹிஞ்ச் இருந்ததுன்னா ரோலர்னா இன்டர்னல் ஹிஞ்ச் ஆகிடும், இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்ததுன்னா ரோலர் சப்போர்ட் ஆகிடும். Is it clear? வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? தட்ஸ் இட். எல்லா கேஸும் முடிஞ்சது. Is it clear? Respond. Yes. That's it. இந்த நாலேஜ் வச்சு நீங்கள் எல்லாம் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே. Now, last important point. So, last important point என்னன்னா listen here. Okay. So, last important point is எது வேணா எடுத்துக்கலாம். ரோலர் ஹிஞ்ச் எது வேணா எடுத்துக்கலாம். உங்க விருப்பம். இங்க பாருங்க. இந்த மாதிரி நடுவுல இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்கு அப்படின்னா you can convert this into roller. சரியா? or hinged, whatever it is. No issues. Okay. both are same. ரெண்டுத்துலயும் ரொட்டேஷன் தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் பி, இது ஏ, இது சி, இது ஏ, இது பி, இது சி அப்படின்னா எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? தட் இஸ் யுவர் விஷ். ஏன்னா ரெண்டுலேயும் ஒரே ரொட்டேஷன் தான் இருக்கும். ஓகே, நோ டிஃப்ரென்ஸ். ஓகே, போத் ஆர் சேம். எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அருள் சிவா, ஏன்னா ரெண்டுலேயும் ரொட்டேஷன் தான் டெவலப் ஆகும். சரியா? தீட்டா தான் டெவலப் ஆகும் கான்ஜுகேட் பீம் பொறுத்த வரைக்கும். சரியா? ஒன்று தீட்டா இது ஒன்று எடுத்துக்கலாம், ரோலர்னு எடுத்துக்கலாம், ஹிஞ்சுன்னு எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுலேயும் தீட்டா தான் டெவலப் ஆகும். இதுலேயும் தீட்டா, இதுலேயும் தீட்டா, தீட்டா பி அகெயின் தீட்டா பி. ஜென்ரலாக பீமில் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. ஓகே, எஸ், தேங்க்யூ, தேங்க்யூ, ஃபைன். இப்போ இல் ஸ்டார்ட் சால்விங் த நியூமரிக்கல்ஸ். கான்ஜுகேட் பீம் மெத்தட் தெரிஞ்சதுன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எல்லா டிஃப்ளெக்ஷனும் போடலாம். அதாவது எந்த டிஃப்ளெக்ஷன் ஸ்லோப் கேட்டாலும் எது வேணால் போடலாம். அதில் முக்கியமாக எது ஈஸியாக இருக்குன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமும் ஃபிக்ஸ்டு பீமும் என்ன பண்ணலாம், அசால்ட்டாக போட்டு முடிச்சிடலாம். சரியா? கான்ஜுகேட் பீம் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணலாம், யூ கேன் ரோலர் சர்க்கிள் ஹிஞ்ச்டு இஸ் ட்ரையாங்கிள் டவுன் அண்டர்லைன். ஓகே ஓகே, யூ ஆர் சேயிங் த டிஃபரன்சியேஷன். ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓ, ரோலர் ஆர் ஹிஞ்ச்டு எப்படி சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா? ஓகே ஓகே, அண்டர்ஸ்டுட். சி, ரோலர்னா இதான்ப்பா ரோலரு, இந்த மாதிரி இருக்கணும், இல்லை இதுதான் ரோலர் சப்போர்ட். சரியா? ஹிஞ்ச்டு அப்படின்னா இதுதான் ஹிஞ்ச்டு சப்போர்ட். ஓகே, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹிஞ்ச்டு ஆர் பின்டு. ஹிஞ்ச்டு சப்போர்ட்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா பின்டு சப்போர்ட்னு சொல்லலாம். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ரோலர் சப்போர்ட். ரெண்டுமே என்ன சப்போர்ட்டு? ரோலர் சப்போர்ட். புரியுதா? Fine. So now I will start solving the numericals. So அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட் அறிஞ்சிடலாம். ஒன்றுக்கு எனக்கு பெண்டிங் மூமெண்ட் தேவை. ஸோ வில் ஸ்டார்ட் ட்ராயிங் த பெண்டிங் மூமெண்ட், தென் வில் மூவ் டு அவர் கான்செப்ட்ஸ். கேன்டிலிவர் பீம் தான் பார்த்தமே ராஜா. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கேஸ் 2ல் பார்த்தனே,
ஸோ ஃப்ரீ சப்போர்ட் வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வந்து ஃப்ரீயாக மாறும். தான் பார்த்தோமே, பார்க்கலையா நீங்கள்? வீடியோஸ் பார்த்து தானே இருக்கீங்க, அப்புறம் எந்த சந்தேகம் வருது? ஃபிக்ஸ்டு வந்து ஃப்ரீயாகவும் ஃப்ரீ வந்து ஃபிக்ஸ்டாகவும் மாறும். கரெக்டா? ஸோ இதான கான்ஜுகேட் பீம். எஸ் எஸ், ஐ வில் சால்வ் தட். எஸ் மா, ஐ வில் சால்வ் தட் கொஸ்டின். ஓகே, ஐ வில் சால்வ் தட் கொஸ்டின். தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங். ஸோ கேண்டிலிவர் பீமுக்கு இதான் கேஸ். சரியா? ஸோ அப்போ ஃப்ரீ சப்போர்ட் வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வந்து ஃப்ரீ சப்போர்ட் ஆகும், ஃப்ரீ சப்போர்ட் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் ஆகும் மாறும். ஓகே, கேண்டிலிவர் பீமுக்கு. மகேஷ் கேஸ் 2 தானே போட்டேன். ஃபைன், இதுதானியா? இப்போ அடுத்து போகலாம். இப்போ நெக்ஸ்ட் so we'll try to draw the bending moment diagram for the what? ஒரு simply supported beam இருக்கு. சரியா? This is subjected to a point load at mid span. சரியா? so mid spanல ஒரு W என்ற point load act ஆகுது. so இந்த distance வந்து L/2. again this distance is L/2. சரியா? so இப்போ என்ன பண்ணலாம்? இதை காமன் சென்ஸ் வச்சே ரியாக்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஒரு அயன் போஸ்ட் இருக்கு, இதோட அயன் போஸ்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோ. சரியா? 100 கிலோ. அதை 2 பேர் தூக்கிட்டு போகிறான். இங்கே ஒரு ஆள் தூக்கிட்டு போகிறான், அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள் தூக்கிட்டு போகிறான். சரியா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் என்ன தூக்கிட்டு போனான்னா 2 பேரும் எவ்வளோ வெயிட் ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? காமன் சென்ஸ் கொஸ்டின். காமன் சென்ஸ். இந்த மாதிரி ஒரு 100 kg உள்ள அயன் போஸ்ட்டை 2 பேரும் பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சரியா? பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா what will be the load shared by the 2 people? 50 kg. again here 50 kg. கரெக்டா? ஸோ 50க்கு 50. ஸோ இதே கான்செப்டை நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, the same concept we can use here. W/2 இதே கான்செப்ட் தான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா this is symmetrical. சார் எப்படி சார் சிமெட்ரிக்கல்னு சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், இந்த செக்ஷன் கட் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயும் ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், இங்கேயும் ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன். இங்கேயும் ஸ்பேன் L/2, இங்கேயும் ஸ்பேன் L/2. இங்கேயும் EA இருக்கணும், இங்கேயும் EA இருக்கணும். இது எல்லாமே மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது வந்து சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிமெட்ரிக்கல்னா என்ன சார்? மறுபடியும் பாருங்கள், சிமெட்ரிக்கல்னா இந்த மாதிரி ஒரு செக்ஷன் கட் பண்ணிட்டேன்னா இங்கே என்ன ரியாக்ஷன் இருக்கோ அதே ரியாக்ஷன் இருக்கணும், இங்கே என்ன லென்த் இருக்கோ அதே லென்த்து, இங்கே என்ன EA இருக்கோ அதே EA இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா அது சிமெட்ரிக்கல். ஸோ சிமெட்ரிக்கலாக இருந்தது அப்படின்னா அந்த டோட்டல் லோட பாதியாக ஷேர் பண்ணிக்கும். ஸோ டோட்டல் லோட் W அப்படின்னா இங்கே W/2, இங்கேயும் W/2. அதாவது 100 கிலோவை 2 பேர் தூக்கிட்டு போனான்னா ஒருத்தருக்கும் 50 கிலோ போகும். அதே மாதிரி இங்கே வந்து W/2 தான் ரியாக்ஷன். காமன் சென்ஸ். சமேஷன் V0 போட வேண்டாம். சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணணும். கரெக்டா? ஸோ we need to calculate the bending moment. So இது A, இது B, இது C. Now so calculation of bending moment. Calculation of bending moment. What is the value of moment at A and moment at B? So moment at A and moment at B ஓட வேல்யூ என்ன? இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹிஞ்ச்டு சப்போர்ட்டு இல்லை ரோலர் சப்போர்ட். கரெக்டா? ஸோ ஹிஞ்ச்டு சப்போர்ட் ரோலர் சப்போர்ட்டில் மொமெண்ட் டெவலப் ஆகுமா? பெண்டிங் மொமெண்ட் டெவலப் ஆகுமா? ஹிஞ்ச்டு சப்போர்ட்டோ இல்லை ரோலர் சப்போர்ட்டில் பெண்டிங் மொமெண்ட் டெவலப் ஆகுமா ஆகாதா? பெண்டிங் மொமெண்ட் will develop or it will not develop in case of hinged support. 0. கரெக்டா? எப்போதுமே ஹிஞ்ச்டு சப்போர்ட்டும் சரி ரோலர் சப்போர்ட்டும் சரி ரெண்டுலேயுமே பெண்டிங் மொமெண்ட் என்ன தான்? 0. ஸோ மொமெண்ட் at A is 0. again மொமெண்ட் at B is 0. சரியா? ஸோ மொமெண்ட் at Aலையும் 0 தான். ஏன்னா ஹிஞ்ச்டு சப்போர்ட்டும் ரோலர் சப்போர்ட்டும் எப்போதும் மொமெண்ட் வந்து டெவலப் பண்ணாது. இட் won't டெவலப் எனி மொமெண்ட். வெரி குட். ஃபிக்ஸ்டில் தான் என்ன ஆக்ட் ஆகும்? மொமெண்ட் ஆக்ட் ஆகும். அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் கப்புள். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? மொமெண்ட் at C கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மொமெண்ட் at C கண்டுபிடிக்கலாம். லெசன் இயர். ஸோ லெட் us try to calculate the bending moment at point C. ஸோ அப்போ வெறும் ஃபோர்ஸ் மட்டும் வரைகிறேன். லெட் us draw the free body diagram alone. ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன? ஃபோர்ஸ் மட்டும் வச்சு காமிச்சோன்னா அதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம்.
ஸோ இப்போ இங்கே W by 2, இங்கே W by 2, இங்கே W, சரியா? ஸோ பெண்டிங் மூமெண்ட் வந்து இப்போ மிட் ஸ்பேனில் கால்குலேட் பண்ண போகிறோம் பாயிண்ட் சியில். ஸோ பாயிண்ட் சியில் லெஃப்டில் இருந்தும் வரலாம், ரைட்லேருந்தும் வரலாம், உங்கள் விருப்பம் தான். இந்த ஸ்பேன் என்ன? L by 2. இப்போ லெஃப்டில் இருந்து வாங்க. ஸோ மொமெண்ட் அபவுட் சி. ஸோ செக்ஷன் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் தி செக்ஷன், this is the section. So what is the moment? What is the moment? W into L by 2, correct? So W into L by 2. So left side anti-clockwise, left side clockwise. Left side clockwise na sagging a hogging. Left side clockwise. So left side clockwise na sagging a hogging. சொல்லுங்க ஒரு செக்ஷனுக்கு லெஃப்ட் சைடுல மொமெண்ட் ஜெனரேட் ஆகிறது வந்து clockwise directionல இருக்கு, சரியா? So clockwise directionல இருந்தா sagging or hogging? Very good, sagging. Be careful. See, ஒரு செக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் கிளாக்வைஸும் ரைட் சைடில் ஆன்டி கிளாக்வைஸும் இருந்தால் அது sagging, சரியா? அதே மாதிரி ஒரு செக்ஷனுக்கு ஹாகிங் கிடையாது தம்பி, தப்பு. ஒரு செக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் ஆன்டி கிளாக்வைஸும் ரைட் சைடில் கிளாக்வைஸ் இருந்தால் இதுதான் ஹாகிங், சரியா? இங்கே பாருங்க ராஜா, இது வந்து செக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் கிளாக்வைஸில் டெவலப் ஆகுது. அப்போ என்ன கேஸு? sagging. Be careful, sagging, சரியா? ஸோ அப்போ ப்ளஸ் what is the load? Load is W by 2. What is the perpendicular distance? L by 2. Then what is the value of magnitude of moment? Moment oda magnitude என்ன? W by 2 plus W by 2 into L by 2. That is given by W L divided by 4. W L divided by 4. Sagging na என்ன? அந்த beam oda bottom fiberல tension இருக்கும். அந்த beam oda bottom fiberல tension இருக்கும், சரியா? So W L by 4. இப்போ bending moment diagram வரையலாமா? So இப்போ moment at C என்ன? W L by 4. Okay, so let us draw the bending moment diagram for this simply supported beam, சரியா? இப்போ bending moment diagram வரையலாம். எப்படி வரையலாம்ன்றத பாருங்க. Fine, listen here. So இப்போ இது point A, இது point B, and this is point C. W என்ற load act ஆகுது. இது L by 2, இது L by 2, இது A, இது B, சரியா? So bending moment area. So what is the value of moment at A? So moment at A in 0. What is moment at B? Moment at B is again 0. What is moment at C? Moment at C is W. Sagging na engineer diagram படி எங்க வரையணும்? Sagging na என்ன? Tension at bottom fiber. Sagging ன்றது அந்த beam ஓட bottom fiberல tension இருந்ததுன்னா அதுதான் sagging. அப்ப engineer diagram படி bending moment tension sideல தான் வரையணும். Sagging na tension side எங்க? கீழ. இப்போ கீழே தான் வரையணும், சரியா? WL by 4. நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். பாயிண்ட் லோட் இருந்தது அப்படின்னா, பாயிண்ட் லோட் இருந்ததுன்னா வாட் இஸ் தி வேரியேஷன் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்? வாட் இஸ் தி வேரியேஷன் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் சொல்லுங்க. லீனியர். அப்போ என்ன பண்ணணும்? லீனியராக ஜாயின் பண்ணுங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு. So join this using a inclined line. Join this using a inclined line. So this is the bending moment diagram for simply supported beam subjected to point load. Or triangle. What is the value? WL by 4. WL by 4. Any doubt on this? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Any doubts? Any doubts you are having? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? Any doubts? Respond. Yes, next போலாம்.
லிசனியா? ஸோ இப்போ இந்த ரியல் பீம்க்கான ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இங்கே எழுதிடுறேன். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பீம் so this is real beam and this is conjugate beam. Yeah, so இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பீமு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஜுகேட் பீமு. சரியா? இப்போ இந்த ரியல் பீமை இப்படி கான்ஜுகேட் பீமாக மாற்றுற மொத்த ப்ராசஸையும் நம்ம பார்த்துடலாம். சரியா? ஸோ இப்போ ரியல் பீம் படி லசனியா லசனியா சேட் கனெக்ட் ஆயிருக்கா? எஸ், இட் இஸ் கனெக்டட். ஸோ ரியல் பீம் படி what is the real beam here? ஸோ இந்த இடத்துல ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு, இங்கே ஒரு ஹிஞ்சில் சப்போர்ட் இருக்கு, இங்கே ஒரு ரோலர் சப்போர்ட் இருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட் லோட் இருக்கு. கரெக்டாக L/2 டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது, இதுவும் L/2ன்ற டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் என்ன? பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமே வரைஞ்சிக்கோங்க. சரியா? ஸோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் என்னன்னா கரெக்டாக பாயிண்ட் சியில் இதுதான் பாயிண்ட் சி, இது ஏ, இது பி. சரியா? பாயிண்ட் சியில் என்ன பண்ணணும்? வாட் இஸ் த வேல்யூ? WL/4. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதை கான்ஜுகேட் பீமாக மாற்றலாம். சரியா? லெட் அஸ் ட்ரை டு கன்வெர்ட் திஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ஜுகேட் பீம். சரியா? ஸோ கான்ஜுகேட் பீமாக மாற்றலாம். ஸோ இப்போ பாருங்கள், what is the conjugate beam? இது A, இது B. சரியா? ஸோ எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல ஹிஞ்சில் சப்போர்ட்டோ இல்லை ரோலர் சப்போர்ட்டோ இருந்தால் அது என்னவா கன்வெர்ட் ஆகும்? எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல ஹிஞ்சில் சப்போர்ட் ஆர் ரோலிங் சப்போர்ட் இருந்ததுன்னா என்னவா கன்வெர்ட் ஆகும்? சொல்லுங்க. ரெஸ்பாண்ட். தட் வில் பி கன்வெர்டட் as what? என்னவா கன்வெர்ட் ஆகும்? சொல்லுங்க. மேக் இட் ஃபாஸ்டர். ஸோ எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல ஹிஞ்சில் சப்போர்ட்டோ ரோலர் சப்போர்ட்டோ இருந்ததுன்னா that will be converted as what? என்னவா கன்வெர்ட் ஆகும்? சொல்லுங்க. ஹிஞ்சிடு சப்போர்ட். கரெக்டாக, வெரி குட். ஹிஞ்ச் டு ஹிஞ்ச் சேம். அப்போ பாயிண்ட் ஏலையும் ஹிஞ்சிடு, பாயிண்ட் பிலையும் அதே ரோலர் சப்போர்ட். சரியா? ரோலர் சப்போர்ட். ஸோ அப்போ கான்ஜுகேட் பீமா மாற்றியாச்சு, கான்ஜுகேட் பீமா மாற்றியாச்சு. ஸோ பாயிண்ட் ஏல ரோலர் சப்போர்ட்டு, ஹிஞ்சிடு சப்போர்ட், அண்ட் பாயிண்ட் பியில் ரோலர் சப்போர்ட். சரியா? ஸோ இது வந்து பாயிண்ட் பி. இப்போ டோட்டல் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா எல், அதே தான். நவ் லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா லோடிங்கும் மாறும். சார் லோடிங் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஆஃப் ரியல் பீம் டிவைடட் பை EI. ஸோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் என்ன? WL/4. அப்போ M/EI டயக்ராம் தான் என்ன? M divided by EI diagram of M/EI diagram of real beam. சரியா? ஸோ இந்த M/EI diagram of real beam தான் இந்த கான்ஜுகேட் பீமில் இருக்கக்கூடிய லோடிங். சரியா? ஸோ கான்ஜுகேட் பீமில் லோடிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, சரியா? ஸோ கான்ஜுகேட் பீமில் என்ன லோடிங் டயக்ராம் வரும் அப்படின்னா M/EI diagram of real beam. வெரி இம்பார்ட்டன்ட். இதை ஏஇல கேட்பாங்க. சரியா? இதை வந்து ஏஇல கேட்பாங்க. வாட் இஸ் த லோடிங் ஆன் ஆர் வாட் இஸ் த லோடிங் கண்டிஷன் ஃபார் கான்ஜுகேட் பீம் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த ஆன்சர்? M/EI diagram of real beam is the loading on the conjugate beam. சரியா? அப்போ என்ன வரும்? அது அப்படியே இங்கே வரீங்க. ஸோ WL/4EI. வாட் இஸ் த வேல்யூ? அப்படியே இங்கே வரீங்க. போட்டாச்சா? அவ்வளோதான். ஸோ அப்போ இங்கே என்ன வேல்யூ? WL/4EI. WL/4EI. So this is the loading diagram on conjugate beam. ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் எனி டவுட்? ஸோ அப்போ மொத்த கான்ஜுகேட் பீமா நம்ம மாற்றியாச்சு. சரியா? ஸோ அந்த ரியல் பீமை கான்ஜுகேட் பீமா மாற்றியாச்சு. எனி டவுட் இன் திஸ்? எனி டவுட்ஸ்? ரெஸ்பாண்ட். என்ன டவுட் இருக்கா?
இந்த சந்திரமுகி படத்தில் கங்கா வந்து சந்திரமுகியாக முழுசாக சந்திரமுகியாக மாறிட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இப்போ முழுசாக என்ன ஆயிடுச்சு, அந்த பீம் வந்து சந்திரமுகியாக மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், இது ரியல் பீம், அது காஞ்சுகேட் பீம். ஓகே, தட் ஹாஸ் பீன் கன்வெர்டட் இன்டு சந்திரமுகி. தட்ஸ் இட். நான் இப்போ என்ன பண்ணுவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, நவ் லிசன் ஹியர். நவ் ஒன்லி த அனாலிசிஸ் பார்ட் ஸ்டார்ட்ஸ். இனிதான் என்ன பண்ணோம், நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ தூக்கிடுங்க, அது தேவை கிடையாது. சரியா, ரியல் பீம் தேவை கிடையாது. பட் இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், இதை எழுதிக்கோங்க. இந்த வேர்டிங் அப்படியே கேட்பாங்க, ஏயில் கேட்பாங்க. சரியா, ஜேடிஓலாம் வராது. திஸ் தே வில் ஆஸ்க் இன் ஏஇ. சரியா, ஸோ அப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஸோ லோடிங் ஆன், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், very very important for AE and TRB. So loading on, take down, loading on real beam, sorry, loading on conjugate beam is equal to bending moment divided by EI, that is M bending moment divided by EI, diagram of real beam. Very very important point. கண்டிப்பாக டிஎன்பிசி ஏஇ இல்லை டிஆர்பி இந்த மாதிரி எக்ஸாமில் இந்த கேள்வி அப்படியே வரும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதே ஒரு பாயிண்டாக கேட்பாங்க. ஓகே, எனி டவுட் ஆன் திஸ் ரெஸ்பாண்ட்? எஸ், ஐ ஹோப். ப்ளீஸ் டேக் டவுன் திஸ் பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஏஇ எக்ஸாமுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ திஸ் தே வில் ஆஸ்க் இன் கேஸ் ஆஃப் ஏஇ, டிஎன்பிசி ஏஇ. ஓகே, ஃபைன். இப்போ இந்த சம் சால்வ் பண்ணலாமா? லெட் அஸ் சால்வ் திஸ் நியூமரிக்கல்ஸ் நவ். listen here. இப்போ இந்த சம் சால்வ் பண்ணலாம். ஸோ அதை காப்பி பண்ணிட்டீங்களா? ஹேவ் யூ காப்பிட் திஸ் பாயிண்ட்? வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹேவ் யூ காப்பிட்? ரெஸ்பாண்ட் எவ்ரி ஒன். எல்லாம் காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் ஏஇ. ஓகே, ஸோ இப்போ எடுத்துக்கோங்க. ஃபைன், லிசன் here. ஸோ இப்போ இந்த பீம் அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த பீம் என்ன பண்ணணும்? we need to find the what? ரியல் பீம்ல. ஸோ இதுதான் ரியல் பீம், கரெக்டா? W, the point A and this is point B, this is point C. Now one question to you. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த ரியல் பீம்ல டிஃப்ளெக்ஷன் அட் C கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ரியல் பீம்ல மிட் ஸ்பேன்ல டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ காஞ்சுகேட் பீம்ல என்ன கண்டுபிடிச்சா நமக்கு டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும்? காஞ்சுகேட் பீம்ல பாயிண்ட் Cல என்ன கண்டுபிடிக்கணும்? எனக்கு டிஃப்ளெக்ஷன் வேணும் அப்படின்னா வாட் வி ஷுட் ஃபைண்ட் இன் கேஸ் ஆஃப் காஞ்சுகேட் பீம்? ரெஸ்பாண்ட், மேக் இட் ஃபாஸ்டர். காஞ்சுகேட் பீம்ல என்ன கண்டுபிடிக்கணும்? ஆன்சர் பண்ணுங்க. டிஃப்ளெக்ஷன், பி கேர்ஃபுல். டிஃப்ளெக்ஷன் வேணும். பாயிண்ட் Cல எனக்கு டிஃப்ளெக்ஷன் வேணும் அப்படின்னா பாயிண்ட் Cல, அதே பாயிண்ட் Cல என்ன கண்டுபிடிக்கணும்? காஞ்சுகேட் பீம்ல பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். தியரம் 2. அகைன் எனக்கு தீட்டா ஏ அல்லது தீட்டா பி ரெண்டும் ஒன்று தான் வரும். ஏன்னா அது சிமெட்ரினால ரெண்டு வேல்யூம் ஒன்றா தான் வரும். இப்போ ரியல் பீமில் எனக்கு தீட்டா ஏ வேணும் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் காஞ்சுகேட் பீம் டயக்ராம் சொல்கிறத விட பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ ஆஃப் காஞ்சுகேட் பீம். இப்போ ஸோ இப்போ பாயிண்ட் ஏ இல்லை பாயிண்ட் பியில் தீட்டா ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஞ்சுகேட் பீமோட ஏபியில் என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் வி ஷுட் ஃபைண்ட் அட் பாயிண்ட் ஏ. எனக்கு ரொட்டேஷன் வேணும். இந்த ரியல் பீமில் பாயிண்ட் ஏல ரொட்டேஷன் வேணும் அப்படின்னா காஞ்சுகேட் பீம்ல ஏல என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் வி ஷுட் ஃபைண்ட்? ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஷியர் ஃபோர்ஸ், we should find shear force at this point A, again shear force at this point B. சரியா? so அதே பாயிண்ட்ல என்ன கண்டுபிடிக்கணும்? we should find the shear force. that's it. so now let us solve this question. அப்ப இந்த இடத்துல shear force இந்த இடத்துல bending moment கண்டுபிடிச்சனா எனக்கு என்ன கிடைச்சிரும்? deflectionம் கிடைச்சிரும், rotationம் கிடைச்சிரும். சரியா? now let us look into this problem now. listen here. I'll draw the structure here.
So this is point A and this is point B, this point C. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்குலர் லோட் இருக்கு, சரியா? இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் லோட் இருக்கு. ஓகே, so what is the intensity? Intensity, maximum intensity is given by WL divided by 4 times EI. First எனக்கு என்ன வேணும்? First வந்து theta A or theta B ரெண்டும் ஒன்று தான், or theta B கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக we can apply summation of moment about B is equal to 0. Summation of moment about B is equal to 0. ஏன்னா இந்த சப்போர்ட்டில் எப்போதும் ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ வந்து தட் இஸ் நத்திங் பட் தி ரியாக்ஷன் அட் தி சப்போர்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, SOM வரப்போ ஷியர் ஃபோர்ஸை பற்றி தெளிவாக சொல்லி தருவோம், சரியா? சப்போர்ட்டில் ஷியர் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் தி ரியாக்ஷன் அட் தி சப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்குது, ஏன்ற ஒரு சப்போர்ட் இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் என்ன லோட் வேணால் கொடுங்க, இங்கே என்ன லோடிங் என்ன ரியாக்ஷன் டெவலப் ஆகுதோ இங்கே நான் செக்ஷன் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுதான் ஷியர் ஃபோர்ஸாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே செக்ஷன் பாஸ் பண்ண அப்படின்னா ரைட் சைடில் பார்க்காதீங்க, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ சப்போர்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா அங்கே என்ன ரியாக்ஷன் டெவலப் ஆகுதோ அதுதான் நமக்கு ஷியர் ஃபோர்ஸாக அந்த சப்போர்ட்டில் இருக்கும். ஏன்னா அங்கே நான் செக்ஷன் கட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தாலும் ரைட் சைடில் பார்த்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும், பட் லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா ஒரே ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் சப்போர்ட் இஸ் நத்திங் பட் தி ரியாக்ஷன் ஆக்டிங் அட் தி பாயிண்ட். அப்போ எனக்கு தீட்டா ஏ வேணும் அப்படின்னா கான்ஜுகேட் பீமில் என்ன கண்டுபிடிக்கணும்? ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன வேணும்? ரியல் பீமில் தீட்டா ஏ வேணும். அப்போ கான்ஜுகேட் பீமில் என்ன கண்டுபிடிக்கணும்? ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஷியர் ஃபோர்ஸ்ன்றது என்ன? வெரி சிம்பிள், வெர்டிகல் ரியாக்ஷன் அட் ஏ. அப்போ வெர்டிகல் ரியாக்ஷன் அட் ஏனா ஸோ VA. ஸோ அப்ளை சமேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் B இஸ் ஈக்குவல் டு 0. நவ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுக்கு முந்தின கிளாஸில், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லோடிங் டயக்ராம் இருந்ததுன்னா அதை வந்து ஒரு லோடாக மாற்றுங்க. எப்படி மாற்றுறது? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் திஸ் லேமினா. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் திஸ் லேமினா. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், சரியா? ஒரு ட்ரையாங்கிள், இதோட ஹைட் வந்து WL/4EI, பிரெத் வந்து L. வாட் இஸ் த ஏரியா? அப்போ ஏரியா வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன? ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்டு. கரெக்டாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு லோடிங் டயக்ராம் கொடுத்தாலும் சரி அதை எப்படி லோடாக மாற்றணும்னா அதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் ஏரியா? ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரும்? ஸோ ஏரியா இஸ் given by half into what is the base? L into height is WL divided by 4 times EI. புரிஞ்சுதா? ஸோ half into L into WL divided by 4 times EI. So what is the area? So area is given by WL square divided by 8 EI. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் என்ன? ஏரியா ஆஃப் திஸ் லோடிங் டயக்ராம். இது எங்கே ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிஜியில் ஆக்ட் ஆகும். சிஜினா கரெக்டாக மிட் ஸ்பேனில் ஆக்ட் ஆகும். திஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். திஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவலன் டு திஸ் வேரியேஷன் வில் ஆக்ட் எக்ஸாக்ட்லி அட் தி மிட்ஸ் பாயிண்ட். ஏன்னா சிமெட்ரிக்கல். ஸோ WL ஸ்கொயர் பை 8E இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக L/2ல ஆக்ட் ஆகும். எனி டவுட் இன் திஸ் கன்வர்ஷன்? புரிஞ்சுதா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லோடிங் டயக்ராமை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறேன். ஏரியா கண்டுபிடிச்சாதான் இந்த பர்டிகுலர் வேரியேஷன் வந்து ஒரு பாயிண்ட் லோடாக மாறும். ஸோ WL ஸ்கொயர் பை 8A மாறிடுச்சு. அதோட சிஜி எங்கே விடும்னா கரெக்டாக பாதி. ஸோ L/2. ஸோ இது VA, இது VB. எனி டவுட் இந்த ஸ்பாட் ரெஸ்பாண்ட்? நெக்ஸ்ட் போகலாம். திஸ் இஸ் VA அண்ட் திஸ் இஸ் VB. எனி டவுட் இந்த ரெஸ்பாண்ட்? ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட் இன் திஸ் கன்வர்ஷன்? இந்த கன்வர்ஷனில் ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்கள். மேக் இட் ஃபாஸ்டர். எஸ், ஃபைன். அவ்வளோதானையா? ஸோ அதை கன்வெர்ட் பண்ணியாச்சு. நவ் டேக் மொமெண்ட் அபவுட் B இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் VA இன்டூ, ஸோ டேக் சமேஷன் ஆஃப் VB. ஸோ டேக் சமேஷன் ஆஃப் moment about B is equal to 0. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் VA இன்டூ L. கரெக்டா? ஸோ கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம்.
ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ கிளாக் வைஸ் பாசிட்டிவ்னா ப்ளஸ் VA இன்ட்டு L. ஸோ ப்ளஸ் VA இன்ட்டு L. அடுத்து வாட் ஆர் த நெக்ஸ்ட் வேல்யூ? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஃபோர்ஸ் என்ன? WL²/8EI. பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன? L/2. நேச்சர் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். கரெக்டா? ஸோ அப்போ என்ன வரும்? மைனஸ், ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸ்னால மைனஸ் WL²/8EI இன்ட்டு வாட் இஸ் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்? பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா L/2. கரெக்டா? ஸோ L/2 இஸ் தி perpendicular distance. So L/2. So into L/2. Correct? Into L/2 is equal to 0. அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ VA into L is equal to மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன? W into plus WL3/16 times EI. ஸோ L அடிச்சிங்கன்னா ஸோ VA is given by WL²/16 times EI. Very simple. So அப்போ vertical reaction கண்டுபிடிச்சிட்டேன். What is the value? WL²/16 EI. So this is nothing but shear force at support A. அப்போ shear force at support A is equivalent to theta at A in real beam. So shear force at A in conjugate beam is equivalent to what? Theta A in real beam. அப்போ theta A என்ன? WL²/16 EI. இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா படிச்சிருப்பீங்களே, மனப்பாடம் பண்ணியிருப்பீங்களே. எனி டவுட் இந்த ரெஸ்பான்ஸ் புரிஞ்சுதா? தட்ஸ் இட். ஸோ அப்போ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் மிட் ஸ்பேனில் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா வாட் இஸ் த ரொட்டேஷன்? ரொட்டேஷன் இஸ் கிவன் பை WL²/16 EI. புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? ரெஸ்பாண்ட். எனி டவுட் இன் த ஸ்பாட்? Students, respond. Any doubts you are having? So this is the answer. புரிஞ்சுதா? Make it faster. Respond பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? Any doubts? Yes. அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில். பட் மனப்பாடமும் பண்ணணும், பட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபைனலி ஐ வில் கிவ் யூ த டேபிள். ப்ளீஸ் மெமரைஸ் ஆல் தி கேசஸ். சரியா? ஸோ எக்ஸாமில் டெரைவ் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் theta A. அட் theta B அதே தான் வரும். Fine, thank you for your responses. Next போலாம். Yes. அப்போ theta A ஓட வேல்யூ என்ன? theta A ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா WL²/16 times EI. ஸோ இதுதான் என்ன? ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் இந்த மாதிரி பாயிண்ட் லோட் இருக்குது அப்படின்னா ரொட்டேஷன் அட் A. ரொட்டேஷன் அட் A or B is given by what? This formula. இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? வெரி சிம்பிள். ஓகே, நவ் இப்போ என்ன பண்ணலாம்னா let us try to calculate the bending moment. அதாவது டிஃப்ளெக்ஷன் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? we should calculate the bending moment. கரெக்டா? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறது? ரஜினியா, draw the same diagram. ஃபைன் ரஜினியா. ஸோ இப்போ இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. ரியாக்ஷன் எவ்வளோ வந்தது? WL²/16 EI. ஸோ இது வந்து L/2. கரெக்டா? ஸோ இப்போ என்ன வேணும்? we need to find the deflection at this point. அப்போ கான்ஜுகேட் பீம்ல என்ன கண்டுபிடிக்கணும்? பெண்டிங் மொமெண்ட் about point C. அப்போ நான் ஒரு பாதியில் இருக்க ஃபோர்ஸை மட்டும் நான் வரைஞ்சி காட்டுறேன் ஃபார் ஈஸியர் அனாலிசிஸ். ஃப்ரீ பாடி டயக்ராம்.
ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் WL ஸ்கொயர் பை 16A அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் பாயிண்ட் சி மிட் ஸ்பேனு. ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக L by 2. ஸோ இந்த UVL அப்படின்னு சொல்லலாம், பாதி UVL ஆகிடும். சரியா? இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட் லோடாக மாற்றணும். பாயிண்ட் லோடாக எப்படி மாற்றுறது? ப்ளீஸ் ட்ரை டு ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் திஸ் லேமினா. ஸோ ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா பாயிண்ட் லோடாக மாற்றிடும். ஸோ WL by 4EI ஹைட்டு. சரியா? 4EI. ஸோ இதோட லென்த் என்ன? L by 2. கரெக்டா? ஸோ இதோட லென்த் வந்து L by 2. அப்போ ஃபஸ்ட்டு இந்த வேரியேஷனை ஒரு லோடாக மாற்றுங்க. அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும்? பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ண முடியும். சரியா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் ட்ரிக். ஓகே, yes, please let us convert this into what? Loading. ஸோ எப்படி மாற்றுறது? அந்த ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு உடைங்க. ஸோ அதோட ஹைட் என்ன? WL by 4EI. அதோட பிரெத் என்ன? L by 2. சார் ஏன் சார் ஒரு பக்கம் போடுறீங்க? ஏதோ ஒரு பக்கத்துலேருந்து மொமெண்ட் கால்குலேட் பண்ணால் போதும். சரியா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் இதுதான் லேமினா. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் தி லேமினா என்ன? ஆஃப் இன்ட்டு breadth into height. So that is equal to half into L by 2 into WL by 4EI. அப்போ ஏரியா என்ன? That is given by, so 2 2s are 4, that is equal to WL square by 16EI is the area. Any doubt in this response? So அப்போ இந்த வேரியேஷனோட WL power 3 வருது வராது? இல்லை இது வந்து WL by 4EI தான். இது வந்து WL by 4EI, இது L by 2. ஸோ அப்படி இருக்கச்ச WL square by 16EI. ஸோ இதுதான் ஏரியா. நோ இஷ்யூஸ், டோன்ட் ஆஸ் சாரி அண்ட் ஆல், தட் இஸ் ஓகே, ஃபைன். ஸோ WL square by 16EI கரெக்டாக. அதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன்? இந்த வேரியேஷனுக்கு நான் இந்த வேரியேஷனுக்கு நான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். எனி டவுட் இந்த ரெஸ்பான்ஸ் புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? Respond. Make it faster. Respond பண்ணுங்க. Any doubts you are having? Yes. இப்போ அந்த லோடை இங்கே வரைகிறேன். சரியா? ஸோ லோடை இங்கே வரைகிறேன் பாருங்க. அப்படியே அழகாக ஃபோர்ஸை மட்டும் வரைங்க. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து WL ஸ்கொயர் பை 16 times EI. இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஸ்பேன் வரைக்கும் பாயிண்ட் சி வரைக்கும் L by 2. ஸோ அந்த வேரியேஷனை உடச்சி ஒரு பாயிண்ட் லோடாக மாற்றிட்டேன். ஸோ WL ஸ்கொயர் பை 16EI. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் வேரியேஷன் இருக்குது அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ப்ராடர் எட்ஜ்லேருந்து ஸ்பேன் பை 3லையும் ஷார்ப்பர் எட்ஜ்லேருந்து 2L by 3லையும் ஆக்ட் ஆகும். கரெக்டாக? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் will act at L by 3 from this edge and 2L by 3 from the sharper edge. அப்போ இந்த ஏஜ்லேருந்து L by 3ல ஆக்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ L by 3னா Lக்கு பதிலாக என்ன இருக்குது? L by 2 இருக்குது. அப்போ Lக்கு பதிலாக L by 2 போடுங்க. என்ன வரும்? L by 2 divided by 3. ஸோ வாட் யூ வில் கெட் L by 6. ஸோ அப்போ ப்ராடர் ஏஜ்லேருந்து L by 6ல ஆக்ட் ஆகுது. எனி டவுட் இன் திஸ்? ஒரு ட்ரையாங்குலர் வேரியேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே உள்ளனா ப்ராடர் ஏஜ்லேருந்து L by 3லையும் ஷார்ப்பர் ஏஜ்லேருந்து 2L by 3லையும் போயிட்டு ஃபாலோ ஆகும். அப்படி இருக்கச்ச பாயிண்ட் சியிலேருந்து L by 3, ஆனால் அங்கே Lன்ற ஸ்பேன் இல்லை, பாதி ஸ்பேன் தான் இருக்குது. அப்போ L by 2 by 3 என்ன? L by 6, தட் இஸ் L by 6. எனி டவுட் இருந்துச்சு? அவ்வளோதான், அழகாக எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் L by 6.C. எனி டவுட் இன் திஸ் ரெஸ்பான்ஸ்? ஏன் டவுட்ஸ் இருக்கா? மேக் இட் ஃபாஸ்டர். எனி டவுட்ஸ்? ரெஸ்பான்ஸ், மேக் இட் ஃபாஸ்டர். ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட் இன் திஸ் ஸ்பாட்? சீக்கிரம் தம்ஸ் அப் போடுங்க. எனி டவுட்ஸ்? மேக் இட் ஃபாஸ்டர். சம் முடிய போகுது. எஸ், தேங்க்யூ. நான் எரேஸ் பண்ணிடுறேன். சரியா? எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுங்க? ஃபைண்ட் த பெண்டிங் மொமெண்ட் அட் பாயிண்ட் சி. கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. ஃபைண்ட் தி பெண்டிங் மொமெண்ட் அட் திஸ் பாயிண்ட் சி. ஸோ பாயிண்ட் சியை பொறுத்து பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? பெண்டிங் மொமெண்ட் அட் பாயிண்ட் சி இஸ் given by the reaction into what? This perpendicular distance. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் WL square by 16EI into L by 2. சரியா? into L by 2 again C பொறுத்து மொமெண்ட் எடுக்கிறேன். மைனஸ்
W L square by 16 EI into L by 6. Correct? அங்க பாருங்க. So the force இது perpendicular distance வந்து L by 2 minus இந்த force என்ன WL square by 16 EI into L by 6. That's it. Now simplify this. So what we will get? So the ரெண்டுத்தையும் multiply பண்ணனா so L square L, so WL cube by 32 EI minus WL cube by 6 or 6 96 EI 96 EI. Correct? So what is the LCM? What is the LCM of this? 198 32 ல போகுமா பாருங்க. 32 9s are no. Okay, fine. So 96 cross multiply பண்ணிருங்க அவ்வளவுதான். 96 WL cube minus 32 WL cube divided by 32 into 96 EI. சரியா? So அப்படியே cross multiply பண்ணிருங்க. LCM எடுக்கணும் அப்படினா cross multiply பண்ணிருங்க. Okay. So simplify this. So what will get? So 96 minus 32, what is the coefficient? So அப்ப 60 64 WL cube divided by 32 into 96 EI. Correct? So addition 2 times. So 32 2s are 64. If I cancel this, I will get 48. So what is the deflection at midspan? WL cube by 48 EI. வந்துச்சா அது மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. Very simple. This is deflection of cantilever. So this is bending moment actually. Conjugate beam ku bending moment, real beam ku deflection at midspan. Any doubt in this response? That's it. அவ்வளவுதான் முடிஞ்சது. ப்ராப்ளம் முடிஞ்சது. இந்த கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஃபிக்ஸ்டு பீம் இல்ல எந்த பீம் கொடுத்தாலும் ஈஸியா டிஃப்ளெக்ஷன் இல்ல ரொட்டேஷன் கால்குலேட் பண்ணலாம். This will be very useful for every exam. எல்லா எக்ஸாமுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிட்டு போணும். சரியா? Is it clear? Any doubt in this response? Any doubt இருக்கா? Any doubt in today's session? Any doubt in today's session? Yes. பிரியா உங்க டவுட் வந்து நாளைக்கு நான் அதாவது அடுத்த செஷன் நெக்ஸ்ட் செஷன் எப்போ ஆன் ஃப்ரைடே ஐ கிளியர் யுவர் டவுட். சரியா? நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அந்த செஷன் வந்து உங்கள் கொஸ்டினோட தான் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஐ கிவ் யூ கேரண்டி தட் பர்டிகுலர் செஷன் வில் ஸ்டார்ட் வித் யுவர் கொஸ்டின். சரியா? அந்த கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் என் கண்டென்ட்டுக்கு போகும். ஓகே, டோன்ட் வரி, ஐ வில் என்ஷூர் தட் ஓகே as you're out of time I will cover that question in the next session. சரியா பிரியா? ஓகே, ஸோ ஃப்ரைடேயில் போடுறேன். சரியா? ஃப்ரைடே ஃபஸ்ட்டு கொஸ்டினே நீங்கள் கேட்ட டவுட் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அகைன் ஐம் சேயிங் JDO இஸ் பாசிபிள். நீங்கள் எந்த ஒரு தாட்டும் வச்சுக்காதீங்க, நோட்ஸு அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன நடத்துகிறேனோ இதை போய் படிங்க. இதுவே நிறைய கான்செப்ட் இருக்கும், யோசிச்சு பாருங்கள். சரியா? ஒரு நாளைக்கு நான் என்ன நடத்துகிறேனோ அதே போதும். சரியா? அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல என்ன நடத்துகிறாங்களோ அதை படிங்க, பில்டிங் மெட்டீரியல் என்ன நடத்துனாங்களோ அதை படிங்க, கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், அதை ரிவைஸ் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் வேலை. ஓகே, ரெண்டு சைடும் ஹிஞ்சுடுனா அது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கிடையாது. சரியா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா ரெண்டு சைடும் ஹிஞ்சுடு இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணனா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஒருவேளை ரெண்டு சைட்லையும் ஹிஞ்சுடு சப்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறது, தெர்மல் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். அப்படி இருக்கச்சு அது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கிடையாது. சரியா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா ஒரு எண்டு ஹிஞ்சுடு, இன்னும் ரெண்டு ரோலர். ஏன்னா நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த ரோலர் சப்போர்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், வெளியில் போகும். ஸோ வெளியில் போச்சுன்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து அடிஷ்னலாக டெவலப் ஆகாது. நம்ம ஏற்கனவே பெண்டிங் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ்க்குலாம் டிசைன் பண்ணணும். அது இல்லாமல் தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்கும் அடிஷ்னலாக டிசைன் பண்ணணுமா? கிடையக்கூடாது. அதுக்காக சிம்பிளி சப்போர்ட்டோட ஐடியல் கேஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து ஹிஞ்சுடு, இன்னொரு சப்போர்ட் ரோலர். இதை நெக்ஸ்ட் கிளாஸில் நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேவா ஜகா? ஏன் அப்படின்றத இதை இன்னும் தெளிவாக சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் கிளாஸில். வில் see this in depth. அந்த I will start with the question doubt of Priya, next is your doubt, then I will go into the content. Okay, so have a happy day, nice day. மறுபடியும் நீங்கள் நம்பிக்கையோடு படிச்சிங்கன்னா JDO எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம். சரியா? ஒன்றும் சிவில் சர்வீஸில் நிறையா படிக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன தேவையோ அதை மட்டும் படிங்க. சரியா? ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, have openness. If you like our class and demos, compare the videos of other institute and compare the demo. So demos compare பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா you can join us. If you really like the demo, okay, you can join us. Please contact us at the description box.
காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அது காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி வில் ஹெல்ப் ஃபார் யூ. சரியா? ஸோ JDOன்றது ஒரு ஈஸியான எக்ஸாம் தான், மிஸ் பண்ணுறாதீங்க. ஒரு 4 months தான். 4 months வந்து ஸ்மார்ட்டாக படிங்க, ரொம்ப கூட படிக்க வேணாம். ஒரு டாபிக் எடுத்துகிட்டு என்ன வருது, GS பேப்பர் 1 பிரிச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து என்ன கொஷின்ஸ் வருது, என்ன கரெக்டாக ஒரு 185 இல்லை 70 ப்ளஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவே கிடையாது. சரியா? ஆப்டியூட்டில் 25 கொஷின் வந்து எழுத வச்சிரும். ஆப்டியூட் வந்து டெமோ போகிறேன் பாருங்கள், ஆப்டியூட் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு யூ கம்பேர் வித் த லீடிங் இன்ஸ்டியூட்ஸ் ஆல்சோ. ஆப்டியூட் டெமோ போகிறப்ப யூ கம்பேர் வித் சம் அதர் லீடிங் இன்ஸ்டியூட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் ஆப்டியூட். சரியா? ஸோ ஆப்டியூட்லேயுமே ஒரு 25 மார்க் வந்து நான் எடுக்க வச்சிருவேன். சரியா? அகைன் ஃப்ரம் திஸ் டெக்னிக்கல் we are planning to complete the syllabus quicker in the earlier stage. After that we are going to make you prepare for the exam. So ungal exam ku nanga prepare பண்ணவும் வைக்க போறோம் இந்த தடவை. Okay, that will produce some what to say, almost you are like my student only. Okay, so அப்படி இருக்கச்ச சொல்லி தந்தா you may not produce. So what we are going to do is we are going to have 2 phase now. So first phase வந்து syllabus completion, அடுத்த phase வந்து you will have mock test, model test, expected question and doubt clearing session. அது வந்து ஃபுல்லாக இது மாதிரி இருக்கும். சரியா? அதுவும் பண்ண போகிறோம் இந்த தடவை ஃபார் JDO. அகைன் ஃபார் JDO and road inspector, not for AE. ஃபார் JDOக்கு அது இருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் how it works. Again we are providing everything. So paper 1, paper 2 and mock aptitude, mock test aptitude and GS at the fees of 8,000. Okay, so 8,000 is the fees. If you want to join us, contact பண்ணுங்க. Okay, support us. If any feedback, you are always open to comment this year. So அடுத்த ஒரு நல்ல செஷனில் பார்க்கலாம். Have a nice day. Okay, happy day. All the best. Thank you.